நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை முதுமையை பற்றி பேசுங்கள். எண்ணங்கள் வரும்பொழுது எல்லா எண்ணங்களும் சிலது நல்லவையாகவும் சில எண்ணங்கள் தீயதாகவும் தெரிகிறது. ஆனால் நீங்கள் எல்லா எண்ணமும் கெட்டதுதான். அப்பொழுது நான் எப்படி என் உணர்வு நிலையிலிருந்து வரும் எண்ணங்களை புரிந்து கொள்வது அப்படின்னு சிந்தனை இருக்கு. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கெட்டதுதான். அது நல்லதாகவோ இல்லை கெட்டதாகவோ உங்களுக்கு தான் தெரியுதே தவிர, எல்லா எண்ணங்களும் உங்களுடைய ஐம்புலன் சேகரிப்பால், உங்களுடைய அனுபவங்களால், நீங்கள் கட்டமைத்திருக்கும் நம்பிக்கைகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நன்மைகள் நல்லது மற்றவர்களுக்கு தீயதாகவும், உங்களுடைய தீயது சில மக்களுக்கு நல்லதாகவும் தெரிகிறது. அதன் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்வை அமைக்கிறார்கள். நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம வச்சிருக்கிற எல்லாமே நாம் சேகரித்த இந்த வாழ்வின் அனுபவங்களும் நீங்கள் கடந்து வந்த பாதையின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை பிரித்தறிகிறீர்கள். அப்போ நான் உணர்வு நிலையிலிருந்து வர விஷயங்களை, உள்ளுக்குள்ளேருந்து வர விஷயங்களை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உணர்வு நிலையிலிருந்து வரும் அது எண்ணமா இல்லை உணர்வா அப்படின்னா, உணர்வு. அதை நீங்கள் செய்யறதுக்காக யோசிக்க மாட்டீங்க, அது செய்துருவீங்க. செய்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம எப்படி செய்தோம்னு. உங்களுடைய வாழ்வில் சில விஷயங்கள் நீங்கள் யோசிக்காமையே அது நடந்துடும். அதை பற்றி யோசிக்கலாம் மாட்டீங்க, செய்வீங்க. அது உங்கள் வாழ்வில் நிகழ்த்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்வு யோசனையால் வாழ்வதல்ல. நீங்கள் உங்கள் மீது எதெல்லாம் விதிக்கப்படுகிறதோ அதை இறைவனிடம் பொறுப்பு ஏற்படுத்திட்டு அப்படியே செய்ய வேண்டியது தான். நான் என்னுடைய வாழ்வில் அப்படி தான் செய்வேன். எல்லா செயல்களையும் எதையும் யோசனையை கொண்டோ என் அறிவை கொண்டு தீண்டியோ இதை செய்யலாமா வேணாவா, இது எனக்கு வேணும், நான் என்ன செய்கிறது, என்ன பண்ணலாம், இது எனக்கு தேவையாக இருக்கிறது, இதற்காக என்னென்னலாம் செய்தால் இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இல்லாமல், தினமும் எழுந்ததிலிருந்து தூங்கும் வரை உங்கள் மீது எதெல்லாம் அதுவாக விதிக்கப்படுகிறதோ, இப்போ என்னை பார்த்துட்டு போங்கன்னு யாருன்னா சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் செய்யலாம், தப்பு இல்லை. உங்கள் மீது விதிக்கப்படும் எல்லா விஷயங்களையும் நீங்கள் அப்படியே செய்தீங்கன்னா உங்களுக்கான வாழ்வு அதில் தான் இருக்குது. நான் நிறைய வாட்டி என்னுடைய வாழ்க்கையில் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது, நான் எதெல்லாம் எந்த கொஸ்டினும் இல்லாமல் அந்த ஃப்ளோவில் என்னுடைய வாழ்வை நகர்த்தும் பொழுது பல்வேறு விதமான ஆச்சரியங்களையும் வாழ்வின் முன்னேற்றங்களையும் கண்டிருக்கிறேன். நீங்கள் முயற்சி பண்ணி உங்களுடைய அறிவால் செய்யக்கூடிய பல விஷயங்களை கூட அந்த ஃப்ளோ உங்கள் மேலே என்ன விதிக்கப்படுதோ, இப்போ உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட என்னை பார்த்துட்டு போக முடியுமா, எனக்கு இந்த டைமில் பார்க்க முடியுமா அப்படின்னு உங்கள் மேலே சில ஏவுதல்கள் அதுவாகவே நடக்குது. நீங்கள் விரும்பலைனாலும் உங்கள் மேலே உங்களுடைய வாழ்வு ஆளுகை செலுத்துகிறது. அதை நீங்கள் செய்தாலே போதும். பெரிய யோசனைகளோ ஒரு விஷயத்தை குறித்து சிந்தித்து முடிவு எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை குறித்து இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு, இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்துறதுன்னா உங்களோட யோசனையிலேருந்து விலகிக்கிறது. இந்த செயல் இறைவன் சித்தம்படி நடக்கட்டும், இந்த பிரபஞ்சம் எப்படி நாடுகிறதோ அப்படி நடக்கட்டும் அப்படின்னு சாதாரணமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பெரிய வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்களை சாதாரணமாக இந்த வாழ்வு உங்களுக்காக தருகிறது. அது வாய்ப்புகளை கொண்டு வந்து தரும்.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது யாரோ நம்மக்கிட்ட எதையோ பேசுகிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அவங்க மேலே கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்தி நம்முடைய தீர்ப்பை எழுதி, நம்ம எதுக்கு இவனுங்கள போய் பார்க்கணும், இவனுங்க என்ன பேசிட போகிறானுங்க, இல்லை இவனுங்கள போய் பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நம்முடைய தீர்ப்புகளை கொண்டு எழுதி நம்முடைய வாழ்வை நம்முடைய அறிவின் அடிப்படையில் அமைத்து நம்ம இஷ்டத்துக்கு வாழும்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்வின் அதிசயங்களை இழக்கிறீர்கள். உங்களுக்கு ஏதோ கிடைக்க போவதில்ல, அதை நீங்களே தடுத்துக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் தான் தடுத்துக்கிறீங்க. யாரோ நம்மளுடைய வாழ்க்கையோ, இல்லை நம்ம கூட வேலை செய்கிறவங்களோ, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ நம்ம வாழ்க்கையை தடுக்கலை. நம்மளை முதல்ல ஏற்றுக்காததின் காரணமாக நம் வாழ்வினுடைய எல்லாவற்றையும் நம்ம இழக்கிறோம். நீங்கள் உங்களை விட்டு கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்வு அதன் இயக்கத்தில் செல்லும் பொழுது நீங்களும் அதனுடன் இணைந்து சென்றீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் நினச்சதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய அறிவின் காரணமாக, அவசரத்தின் காரணமாக நம்முடைய வாழ்வை நாம் கசக்கி விடுகிறோம். அவசரன்றது என்னென்னா, உங்கள் அறிவிலிருந்து பிறப்பது தான் அவசரம். உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவையாக இருக்குது, இப்போ உங்களால் அதை வாங்கிக்க முடியும், உங்கள்கிட்ட அந்த சூழல் இருக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. மற்றபடி இல்லாத சூழலில் அது எனக்கு தேவையாக இருக்குது, அதை கடனை வாங்கணும், இல்லை யாரோட உதவியோ இப்போ தேவை, அதை அவசரப்படுத்தி அதை செய்தே ஆகணும், அந்த காரியத்தை நிகழ்த்தி ஆகணும் அப்படின்ற நிலையில் உங்கள் மனதை கவனிச்சிங்கன்னா அது மிகவும் அவசரப்பட்ட நிலையில் இருக்கும். இந்த அவசர நிலை தான் ஆசை. ஆசை என்பது ஒரு செயலை நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிக்கணுன்ற அந்த ஒரு உறுதிப்பாடு தான் ஆசை. ஒரு செயலை உங்களுக்கு ஏதோ ஒரு தேவையாக இருக்குது, ஒரு கார் தேவை அப்படின்னா, கார் வேணும்னு சொல்லிவிட்டு பணம் இருந்துச்சுன்னா காரை போய் வாங்குறதுல ஒரு தப்பும் இல்லை. இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு. இப்போ காசும் இல்லை, ஆனால் காரும் தேவையாக இருக்குது, கடன் வாங்கி தான் கார் வாங்கணும். உங்களால் இயலாத விஷயங்கள் எல்லாத்தையும், உங்களால் கட்டுப்படுத்த முடியாத எல்லா விஷயங்களையும் நீங்கள் உங்களுடைய முயற்சியை கொண்டு அவசரப்படுத்தி சாதிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு மனநிலை இருக்குல்ல, அவசர மனநிலை. அந்த அவசர மனநிலை தான் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொன்னது. அந்த அவசர மனநிலையை விட்டு நீங்கள் எப்போ வெளியில் வரீங்களோ, இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு பொறுமையோடு இருக்கிறீங்களோ, பெருமையிலேருந்து விலகுறீங்களோ, அப்பொழுது தான் உங்களுடைய வாழ்வு முழுமையடையுது. அது வரைக்கும் நீங்களாய் பெற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களும், நீங்களாய் அழுத்தி உருவாக்கின எல்லா பொருட்களும் உங்களுக்கு துன்பத்தையே தருகிறது. இங்கே ஒரு செடி எவ்வளோ தண்ணியை, எவ்வளோ வெயிலை, எவ்வளோ குளிரை, எவ்வளோ காற்றை கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு அந்த செடிக்கு தெரியும். ஆனால் நமக்கு மட்டும்தான் நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பரிபூர்ணமாக தினமும் பூர்த்தி ஆகினே இருக்குது. ஆனால் நம்ம தேவைகளை தாண்டி இங்கிருந்து சுரண்டி அதை நம்முடையதாய் மாற்றும் பொழுது நாம் துன்பத்திற்கு ஆளாகிறோம். நீங்கள் உங்களுடைய வாழ்வை பின்னோக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதையெல்லாம் சிரமப்பட்டு அவசர மனநிலையில் அழுத்தி பெற்றுக்கொண்டீர்களோ அது எல்லாமே உங்களுக்கான ஒரு விதமான துன்பத்தையும் சமாதானமற்ற மனநிலையையும் கொடுத்துருக்கோம். நீங்கள் கவனித்து பார்த்தா புரியும். இந்த வாழ்வு அதுவாய் நிகழ்வது. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க உணர்வு நிலையில் எப்படி எண்ணங்களை நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேணாம். உங்களுக்காக காரியங்கள் இது நிகழ்ந்தே தீரும் அப்படின்ற போது நீங்கள் யோசிக்காமலே அந்த விஷயத்தை செய்திருவீங்க. செய்ததுக்கப்புறம் தான் இதை ஏன் நான் செய்தேன், இது யாருமே இதை செய்திருக்க மாட்டாங்களே அப்படின்ற மனநிலை உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் எல்லாவற்றையும் இறைவனிடம் பொறுப்பேற்படுத்தி விட்டு, எல்லா செயல்களையும் இறைவனிடத்தில் பொறுப்பேற்படுத்தி விட்டு, இறைவனிடம் பொறுப்பேற்படுத்துவது என்பதே உங்களுடைய யோசனைகளிலிருந்து விலகி யோசிக்கவே கூடாது. இந்த வாழ்க்கைக்கு யோசனை மிகப்பெரிய கேடு. யார் தீயவர்கள் அப்படின்னா, யார் அவங்களுடைய யோசனைகளிலும் அவர்களுடைய அனுபவங்களிலும் அவர்கள் வைத்திருக்கும் ஏதோ கற்றுக்கொண்ட விஷயங்களின் மேல் நம்பிக்கை வைத்து அதை சதா காலமாக யோசித்து முடிவெடுக்கவே முடியாமல் நீங்கள் யோசிக்கும்பொழுது மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாவீங்க. செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமான்னு நீங்கள் யோசனையை கைவிட்ட நிலையில் இருப்பவர்கள் தான் இறைவனுக்கு மிகுந்த உகந்தவர்கள். புரியுதுங்களா? யோசனையை யார் கைவிட்டுட்டு இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்துறதுன்றது அந்த செயலை அந்த ஃப்ளோவில் அதனுடைய வேகத்தில் அனுமதிக்கிறது. இதற்கு நடுவில் உங்களுடைய அழுத்தத்தையும் உங்களுடைய அவசர நிலையையும் ஏற்படுத்தி ஒரு விஷயத்தை சீக்கிரமாக முடிக்கிறதும், சில விஷயங்களை காலம் தாழ்த்தி முடிக்கிறதும் தான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய துன்பத்திற்கான காரணம்.
உங்கள் மனதில் ஒரு சில விஷயங்கள் அவசரமாக நடத்தணும்னு இருக்கும்ல, அந்த அவசரம் தான் உங்கள் வாழ்வை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்கள் மேலே உங்கள் மேலே நிறைய விஷயங்கள் நிகழுதில்ல. இப்போ உங்ககிட்ட மற்றவங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. எதையுமே நம்ம கூர்ந்து கவனிக்கிறது இல்ல. அது நம்ம மேலே விழுது. அதை நம்ம கவனித்து அதற்கேற்ற மாதிரி இயங்கிறது இல்லை. நம்ம ஏதோ சொல்கிறாங்க, நம்மளுக்கு எதெல்லாம் சரியோ, நமக்கு எதெல்லாம் இதெல்லாம் இருந்தால் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, மற்றவங்க கிட்டே இருக்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும், அவ்வளோதான். உங்கள்கிட்ட எதெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா, உங்களை விட மேலே இருக்கிறவங்க கிட்ட எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்கிட்டயும் இருக்கணுன்ற விருப்பம் தானே தவிர, அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறதெல்லாம் இல்லை. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் எண்ணங்களை கொண்டெல்லாம் இயங்கணும்னு அவசியம் இல்லை. இறைவனை கொண்டு இயங்குங்கள். எண்ணங்கள் உங்களுக்கு சதா காலமும் நிற்காம ஒரு நீரோடை போல் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் அதோட இயல்பு. நீங்கள் உங்கள் மனதை நிறுத்தணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த நீரோடையை பார்த்தா போதும். அந்த பார்த்தல் தான் நிற்றலே தவிர, நீரோடையை நிற்க வைக்கிறது இல்லை மனதை நிற்றல். இப்போ ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக அப்படின்னா, அதில் போய் பங்கெடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களும் அதில் சேர்ந்து ஓடுவீங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நின்றுவீங்க. அதுபோல் மனதை பார்த்தல் தான் நிற்றலே தவிர, மனதோடு கலத்தல் இல்லை. மனதை நிற்க வைக்கிறது இல்லை. அது ஒரு செயல் இல்லை. நீங்கள் செய்கிறது இல்லை. அது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மனம் நிற்கும். புரியுதுங்களா? ஏன்னா அங்கே பார்க்கறது மட்டும்தான் நிகழும். எண்ணங்களோடு கலத்தல் இருக்காது. அது பேர் தான் மனம் நிற்றல். நம்ம எல்லோரும் என்ன நினச்சின்னு இருக்கோம், மனதை நிற்க வைக்கிறதுனா எண்ணங்களே வராமல் நிற்க வைக்கிறது அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். எண்ணங்கள் சதா காலமும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களால் உங்களுடைய எண்ணங்கள் மேலேயும் ஆளுகை செலுத்த முடியும். எண்ணங்களே இல்லாமல் இருக்க முடியும். எண்ணங்களோடு இருக்க முடியும். தேவையப்போ மனதை பயன்படுத்திக்க முடியும். தேவையில்லாதப்போ உள்ளுக்குள்ளே போய் ஒடுங்கிக்க முடியும். மனம் இல்லாத நிலையிலையும் உங்களுடைய சுத்த இருப்புலையும் இருக்க முடியும். முதல்ல அதற்கு தேவை உங்களை நீங்கள் பார்க்கறது தான். பார்த்து 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 உங்களுடைய மனதை நிற்க வச்சிங்கன்னா, உங்களுடைய வாழ்வு முழுமை பெற்ற நிலையில் உங்களுடைய இயக்கங்களும் நிகழும். உங்கள் மேலே இயக்கங்கள் தன்னால் நிகழும். நீங்கள் எண்ணங்களை கொண்டோ உங்களுடைய அறிவை கொண்டோ வாழணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் உச்சக்கட்ட நிலை. இதை செய்யணுன்னா நீங்கள் உங்களுடைய மனதை பார்க்கணும். பார்த்தா அது நின்றும். அது கூட கலந்தீங்கன்னா நீங்களும் அந்த நீரோட்டையிலும் ஆறிலும் சேர்ந்து அடித்து செல்லப்படுவீர்கள். அந்த அடித்து செல்லப்படுற போது தான் நம்மளுக்கு ஏற்படுற உணர்வு தான் கஷ்டமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, வேதனையாக இருக்குது, பொறாமையாக இருக்குன்றது தான் அந்த மனதின் பிடியில் சிக்கி நம்ம அதில் அடிச்சுன்னு ஓடின்னு இருக்கிறோன்ற மனநிலை. புரியுதுங்களா? அது தள்ளி நின்று பார்க்குறவங்களுக்கு சமாதானமும் சாந்தமும் அமைதியும் ஆனந்தமும் எப்போயுமே பொங்கி வழிஞ்சுன்னு இருக்கும். அதை தள்ளி நின்று பார்க்க கற்றுக்கணும். அதை தள்ளி நின்று பார்த்து கற்றுக்கிறதுன்றது பெரிய சிரமமான விஷயந்தான். ஆனால் அதை தள்ளி நின்று பார்க்குறவங்க கூட சேர்ந்து அவங்க கூட இருந்து அவங்களுக்கு பணி செய்து கற்றுக்கிட்டிங்கன்னா இருந்தால் போதும் வரும். அது கூட இருந்தால் போதும் வரும். ஏன்னா மனதை பார்ப்பது என்பது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதை நீங்கள் முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். அதை நீங்கள் தியானம் பண்ணிலாம் பார்க்க முடியாது. தியானம் என்பதே மனம் அப்பப்போ அதுவாகவே செத்து போன மாதிரி நடிக்கிறது தான். புரியுதுங்களா? தியானம் என்பது நீங்கள் பார்க்கும் பொழுது நிகழ்வது, செய்வதல்ல. அதனால் இந்த மனித சமுதாயம் தியானமும் ஏதோ மந்திர உச்சாடல்களோ எல்லாம் சிறிது நேரம் மனதை கட்டுப்படுத்த உதவுமே தவிர, பெருசாக உங்களுக்கு பெரிய பலன் எல்லாம் அளிக்காது. அது ஒரு விதமான போதை தான். எப்படி நம்மளுக்கு சிகரெட் தேவைப்படுதோ, போதைப் பொருட்கள் தேவைப்படுதோ, அந்த மாதிரி அதுவும் ஒரு விதமான போதை தான். அது கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. அதை செய்துட்டு நம்ம எப்படி போதை ஆன பிறகு ஒரு மாதிரியான மனநிலை ரொம்ப ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டிருக்குமோ, அதே போல் தியானம் செய்து உங்களுடைய மனதையும் உங்களுடைய எண்ணங்களையும் கட்டுப்படுத்தலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிகப்பெரிய முட்டாள் நீங்கள் தான். ஏன்னா மனம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் சிறு வயதிலிருந்து உங்களுடைய மனம் உருவாக்கப்பட்டதிலிருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களை அதுக்குள்ளே போட்டு அதை ரொம்ப வலிமை மிக்கதாக மாற்றி வச்சுருக்கீங்க. அதை பார்த்தா மட்டும்தான் அதால் ஒடுங்க முடியும், அடங்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் அதை அடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களை அடக்கிடும். அது நடிக்கும். நீங்கள் ஏதோ ஞானம் பெற்ற மனிதர் போல் உங்களுக்கே உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். எல்லாத்தையும் பண்ணும். மனோ மாயை அது. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இங்கே நிறைய ஆன்மீக குருமார்கள் இருக்கிறாங்க. சும்மா அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன். உங்களுக்கு வர இமேஜினேஷன் நீங்கள் கிடையாது. இமேஜினேஷன் யாருக்கு வருதோ அதுதான் நீங்கள். அந்த நீங்கள் தான் நீங்களே தவிர மற்ற எதுவுமே இங்கே முக்கியம் கிடையாது. மற்றது எல்லாமே ஒரு விதமான கற்பனைகளும் போதைகள் தான். புரியுதுங்களா? அதே போல் தான் நீங்கள் வச்சுருக்க கடவுளும்.
அதனால் உங்கள் வாழ்வின் எண்ணங்களை கொண்டு அமைப்பது உணர்வு ரீதியாக என் எனக்கு உணர்வு ரீதியாக உணர்வு வரும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது வந்து எண்ணமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். சில விஷயங்களை நீங்கள் செய்யும்பொழுது அது எண்ணம் இல்லை, ஆனால் செய்வீங்க. அது உங்களுக்குள்ளே நிலை பெற்றும். அது உங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கி உங்களை செய்ய வச்சிரும். அதுக்கு எந்த யோசனையும் வராது. அதை அப்படியே செய்வீங்க. அது சரின்னு தோணும். அதனால் எண்ணங்களில் சிக்கி எண்ணங்களில் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்லாம் கிடையாது. எண்ணங்கள் எல்லாமே டேஞ்சரஸ் தான். எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய பழைய வாழ்க்கையின் வாசனைகள் தான். உங்களுடைய பழைய வாழ்க்கையின் துர்நாற்றங்கள் தான். இது நாள் வரை வாழ்ந்த அனுபவங்கள் வழியாக பெற்ற, அறிவின் வழியாக பெற்ற ஒரு விதமான துர்நாற்றம். அதன் அடிப்படையில் இப்போ இருக்க வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னா, இப்போ இருக்க வாழ்க்கையும் துர்நாற்றம் வீசக்கூடியதாய் மாறிவிடும். உங்கள் வாழ்க்கை குறித்த எந்த தீர்ப்புமோ, இல்லை என்னுடைய வாழ்க்கை 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி இருக்கும், எந்தவித கோலோ டார்கெட்டோ எதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதோ தெரியுதில்ல, இந்த உலகத்தின் ஒத்தாசைக்காக உங்களுக்கு ஏதோ ஒரு அறிவு இங்கே கற்பிக்கப்பட்டிருக்குல்ல, அந்த வேலையை சிறப்பாக செய்தீங்கன்னா அடுத்த கட்டம் அதுவாகவே கூட்டு போயிடும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறீங்க. அந்த மாதிரி படித்து ஏதோ என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அதை கற்றுக்கிறீங்கல்ல, கற்று முன்னேறீங்க. அதே போல் இந்த வாழ்வும் உங்களுக்கு ஏதோ ஒன்று இப்போ உலக பங்காற்றுதலுக்காக ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, சமைக்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்காகவும் கணவருக்காகவும் அப்படின்னா, இல்லை கணவன் வந்து மனைவிக்காகவோ இல்லை வீட்டுக்காகவோ ஏதோ ஒரு வேலை இப்போ உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்குல்ல, நீங்கள் இதெல்லாம் செய்தே ஆகணும்னு உங்கள் மேலே ஒரு கட்டாயமாக இந்த வாழ்வு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்குல்ல, அதை நீங்கள் சரியாக செய்தீங்கனாலே உங்களுடைய வாழ்வு சிறப்பாக மாறிடும். அந்த ஃப்ளோவில் போகிறது தான் இந்த வாழ்வோட மிகப்பெரிய ரகசியம். ஆனால் அதெல்லாம் நம்மளால் போக முடியாது. ஏன்னா நம்ம மேலே யாருன்னா எதனா ஒரு விஷயத்த சொன்னாலே நம்மளால் அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய அறிவு யார் சொல்கிறான்னு பார்க்கும் எடுத்த உடனே. யார் சொல்கிறா, நம்மளோட கீழ்மையானவங்களா இல்லை மேலானவங்களா அப்படின்னு பார்க்கும். கீழானவங்க சொன்னால் அதை பெருசாக எடுத்துக்காது. மேலானவங்க சொன்னால் அதை பயத்தில் செய்யுமே தவிர மற்றபடி அதை ஒரு மன நிறைவோடு செய்தான்லாம் பார்க்காது. புரியுதுங்களா? அது மேலே நம்ம மேலே ஆளுகை செலுத்தப்படுற, நம்மளுக்கு வழிகாட்டப்படுற எல்லா விஷயங்களையும் செய்து பாருங்கள். அதுவாகவே அதனால நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த உலக ரீதியான விஷயங்களை நான் சொல்லலை, சீட்டு போடுங்க, பணம் ஏதோ ஒன்று, இந்த பண ரீதியாக இந்த உலகப் பொருட்களை சேர்த்து வைக்கும் ரீதியாக அவங்க மேலே நிறைய விதிக்கப்படலாம், அதே கிடையாது. சாதாரண விஷயங்களை சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? உங்களுக்கே தோணும் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு. சில விஷயங்கள் உங்கள் அறிவு என்பது நீங்கள் அறிந்து வைத்திருப்பது. புத்தி என்பது அது செய்யலாமா வேணாமான்னு புரிஞ்சு வச்சுருப்பது. புரியுதுங்களா? டிசிஷன் மேக்கிங் பவர் தான் புத்தி. இந்த டிசிஷன் மேக்கிங் பவர் என்னவா எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எல்லா காரியங்களும் இறைவனிடத்தில் பொறுப்பேற்படுத்திட்டு முதல்ல அமைதிக்கு வந்துடணும். உங்களால் டிசிஷன் எதுவுமே எடுக்க முடியல சில விஷயங்களை குறித்துனா, இறைவனிடத்தில் பொறுப்பேற்படுத்துன்றதே யோசிக்காமல் முதல்ல அமைதிக்கு வந்துட்டு, சாதாரணமாக உங்களுடைய வேலைகள் என்னவாக இருக்கிறதோ, வீட்டில் பெருக்கிறதோ துவைக்கிறதோ ஏதோ ஒன்று, இல்லை ஆஃபீஸில் போய் ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்களா, சாதாரணமாக அந்த வேலையை அதில் கவனமாக செய்தீங்கன்னா, இந்த வேலை எப்படி நடக்கணுன்ற அறிவு உங்களுக்கு புகட்டப்படும். அது தன்னால் வரும். அது எப்படி செய்யணும்னு நீங்கள் நினச்ச வழியில் நீங்கள் செய்திருந்தா கூட இவ்வளோ எளிதாக அதை முடிக்கக்கூடிய வழியை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறது, என் வாழ்வில் நிகழறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கட்டாயமாக எல்லாருக்குமே நிகழும். ஆனால் அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களுடைய வாழ்வின் எல்லா பிரச்சனைகளும் உங்களுடைய மன ஓட்டத்தில் தான் இருக்கிறது. வெளியில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வெளியில் எல்லாருமே இந்த வெளி சூழல் எப்பயுமே நல்லா தான் இருக்குது. உங்களுடைய மன ஓட்டத்தில் தான் உங்களுடைய பிரச்சனைகளும், உங்களுடைய கற்பனைகளில் தான் உங்களுடைய பிரச்சனைகளும் இருக்கிறது. அதிலிருந்து நீங்கிறதுக்கு நீங்கள் பிரச்சனையாக மனம் ஓடும் பொழுது மன ஓட்டத்தில் இருக்கும் விஷயங்களை உங்களுடைய பிரச்சனைகளாக பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதை தள்ளி நின்று பாருங்கள். உங்களுடைய கற்பனைகளை உங்களுடைய பிரச்சனைகளாக பார்க்குறீங்க. அந்த கற்பனையை தள்ளி நின்று பாருங்கள். நீங்கள் கற்பனையை உங்கள்தான் மாற்றிக்கிறீங்க. ஆனால் கற்பனை வேறு, உங்களுடைய மன ஓட்டம் வேறு, நீங்கள் வேறு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, நீங்கள் வேறு. உங்களுக்கு ஏற்படுகின்ற உங்களுடைய மன ஓட்டத்தினால் ஏற்படுகின்ற மன அழுத்தமோ இல்லை வெறுப்போ வேதனையோ ஒரு எமோஷன் இருக்குல்ல, அது வேறு, நீங்கள் வேறு. அந்த எமோஷனை உணர்றது யார்? உங்களுக்கு ஒரு வெறுப்புன்னு ஒன்று வருது, அந்த வெறுப்பு யாருக்கு வந்திருக்கிறது, அது யாருன்றது தான் நீங்கள். அந்த இடத்துலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது நீங்கள் பார்வையாளனாக இருப்பீங்க. அந்த பார்வையாளனாக மாறுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அங்கேருந்து பார்க்கும்பொழுது எல்லாமே உங்களுக்கு அழகா தெரியும். இப்போ நீங்க ஒரு ரொம்ப ஊட்டி, கொடைக்கானல் போனீங்கன்னா, மலை மேல நின்னு மலைய கீழ பார்க்குறீங்க. மலை அழகா தெரியுது. ஆனா அது உள்ள நீங்க மலைக்குள்ள இறங்கி நடந்தீங்கன்னா, உங்களால நடக்க முடியாது. அதுக்குள்ள நெறைய பாம்பு இருக்கும், விஷப்பூச்சிகள் இருக்கும், மிருகங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா தள்ளி நின்னு பார்க்கும்பொழுது அழகாக தெரிகிறது. ஆனா உள்ள இறங்குனீங்கன்னா, மொத்தமும் அங்க இருக்கு. நம்ம உயிர குடிக்கக்கூடிய, நம்ம உயிர பாதிக்கக்கூடிய விலங்குகளும், கொடிய மிருகங்களும், விஷப்பூச்சிகளும் மலைக்குள்ள இறங்கி நடந்தீங்கன்னா, உங்களால நடக்கவும் முடியாது அது உள்ள. அதே போல தான் மனதை தள்ளி நின்று பார்க்கும்பொழுது அழகானதாக காட்டப்படும். ஆனா உள்ளுக்குள்ள இறங்குனீங்கன்னா, மொத்தமா நம்ம கதைய முடிச்சிடும். புரியுதுங்களா? உங்கள் வாழ்விற்கு நீங்க எதுவுமே செய்ய வேணாம். சும்மா இருந்தா போதும். இந்த சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்க உங்க மனதை நிறுத்தியவர்களோடு நின்று, உங்களுடைய வாழ்க்கை பயணத்த அவங்களோட தொடர்ந்தீங்கன்னா, கொஞ்சம் சிரமமா தான் படுத்துவாங்க, சிரமமா தான் இருக்கும். ஆனா, அது உங்கள் வாழ்க்கைய பெருசா மாத்திரும். உங்ககிட்ட இருக்க எந்த துன்பமும் உண்மையான துன்பம் இல்ல. நீங்க எவ்வளோ பெரிய துன்பத்தில இப்ப இருந்தாலும், அது ஒரு இமேஜினேஷன் தான். நீங்க நல்லா தான் இப்ப நீங்க நல்லதா இருக்கிறதா நெனச்சிட்டு இருக்கிறதும் ஒரு விதமான இமேஜினேஷன் தான். ஒரு விதமான கற்பனை தான். நீங்க நல்லாவும் இல்ல, அசிங்கமாவும் இல்ல, உங்க வாழ்க்கை துன்பமாவும் இல்ல. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருக்கிறீங்க. ஆனா நீங்கள் எதை உங்கள் கற்பனையாய் கொள்கிறீர்களோ, அதன்படி உங்களுடைய வாழ்வை நீங்கள் மாற்றுகிறீர்கள். இங்க இருக்கிற மனிதனை தவிர மற்ற எல்லாமே இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் அதுவா அப்படியே கலந்துக்குது. மனிதன் மட்டும் தான் அவனுடைய அறிவை பயன்படுத்தி, அவனுக்கு கற்பிக்கப்பட்டவைகளை பயன்படுத்தி, அவன் இஷ்டத்துக்கு அவனோட வாழ்க்கைய ஓட்டுறான். அவன் ஓட்டி வாழ்க்கையில நெறைய இன்பங்களை பெறும்பொழுது சிரிப்பாகவும், வாழ்க்கையின் துன்பங்களை பெறும்பொழுது கடவுள் கண்ண குத்திட்டாரு, கடவுள் ஏமாத்திட்டாரு, கடவுளுக்கு கண் இல்ல, நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? எனக்கு ரொம்ப கஷ்டம், என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிடுச்சு? அப்படின்னு குறைகளையும் அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு அந்த மாரி ஒரு பிரச்சனையே இல்ல. அவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சுன்னா, கடவுள் குடுத்ததாவும், எல்லாவற்றையும் அவனே பெற்றுக்கொள்கிறான். கடவுள் கொடுக்கவே அவன் விடமாட்றான். கடவுள் எதனா நம்மளுக்கு குடுக்கணும்னு நெனச்சா கூட, நம்ம அத விடமாட்டோம். எல்லாத்து மேலயும் தீர்ப்பு எழுதி, எல்லாத்தையும் தப்பா பேசி, நாசம் பண்ணி, கடவுள் ஏதோ ஒண்ணு குடுக்கணும்னு நெனச்சா கூட, நம்ம அத தடுத்து நிறுத்தி நம்ம வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு, கடவுளுக்கு கண்ணு கிடையாது. நமக்கு தான் கண்ணு கிடையாது. நமக்கு தான் பார்க்குற அறிவு கிடையாது. நமக்கு தான் கேட்குற அறிவு கிடையாது. நம்ம எதையும் நிதானமா செய்ற எந்த அறிவும் நம்மகிட்ட கிடையாது. எல்லாவற்றையும் வேக வேகமாகவும், அவசர அவசரமாகவும் ஆசையைக் கொண்டு அவசரம்ன்றது தான் ஆசை. சீக்கிரமா ஒரு காரியத்த உங்களுடைய அறிவைக் கொண்டு நிகழ்த்துறீங்கல்ல. ஒரு விதைய நீங்க சீக்கிரமா உங்களுடைய அறிவைக் கொண்டு வளர வச்சிட முடியுமான்னா முடியாது. அதுக்கு நீங்க என்னதான் ஹைபிரிட் விதையே போட்டாலும் அதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்குது. நைட்டு போட்டு காலையில வர வைக்க முடியுமா அப்படின்னா, அவ்வளோதான் அந்த விதை டேமேஜ் ஆயிடும். அதே போல தான் உங்களுடைய விருப்பங்களும், நீங்க ஏதோ ஒரு விருப்பம் உங்களுக்கு வந்த உடனே அத உடனே செய்யணும் அப்படின்ற ஒரு அவசர நிலையைக் கொண்டு செயல்களை செய்து முடிக்க பார்க்கிறீர்கள். அந்த செயலை செய்து முடிக்க உங்களுடைய அறிவெல்லாம் பயன்படுத்தி எதெல்லாம் வளைக்கணுமோ இந்த பிரபஞ்ச சமநிலையை, இந்த பிரபஞ்சத்தோட ஈக்விலிபிரியத்தை நீங்க கெடுக்குறீங்கல்ல, அது ஆப்போசிட் ரியாக்ஷன் குடுக்குது. அதனால தான் உங்களுக்கு துன்பம்னு ஒண்ணு வருது. புரியுதுங்களா? உங்களுடைய செயல்கள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டவை. அத புரிஞ்சுங்க. உங்களுடைய செயல்களால உங்கள் வாழ்வு இல்ல. நீங்க உங்களுடைய எண்ணங்களால் உங்கள் வாழ்வை மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள். எண்ணங்களையும் கைவிட்டீங்கன்னா, நீங்கள் தூய வாழ்வை, புதிய வாழ்வை பெறுவீர்கள். எண்ணங்களையும் கைவிடுதல் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் பார்க்கறது. இறைவன்கிட்ட மொத்த பொறுப்பையும் ஒப்படைக்கிறது. உங்கள் வாழ்வினுடைய மொத்த பொறுப்பையும் ஒப்படைக்கிறது. அதாவது இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னா, வெளியில யாரோ ஒருத்தர் நின்னுன்னு இருப்பாரு, அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு இல்ல. இப்போ உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஏதோ ஒண்ணு பாக்குதுல்ல, அதுகிட்ட ஒப்படைக்கிறது. உங்ககிட்டயே உங்கள ஒப்படைக்கிறது தான். உங்களுக்கு அறிவே இல்லாத பொழுது, குழந்தையாய் பிறந்த பொழுது, ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள வந்துச்சுல்ல, அதுகிட்ட ஒப்படைக்கிறது தான் இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்துறது. ஏதோ இறைவன் ஒரு 10 பேர் வெளிய இருப்பாங்க. வாங்க இதெல்லாம் உங்ககிட்ட அப்படி இல்ல. உங்களுக்குள்ளேயே ஒண்ணு இருக்குதுல்ல, அது எண்ணங்களாகவும், எண்ணங்களோடும், அறிவோடும், உங்களுடைய அவசரத்தோடும் இணைந்து, பிணைந்து நீங்க எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் செய்து, நீங்க பெறத அசிங்கமா பெறுறீங்கல்ல, நீங்க எதுவும் பண்ண வேணாம். உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு உயிரா இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, இறந்ததுக்கப்புறம் ஒண்ணும் இல்லல்ல. அது நம்மளுக்குள்ள இருந்து வெளிய போயிடுச்சுல்ல. நீங்க தூங்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா, உங்க கைய தூக்கி இப்படி போட்டா டப்புன்னு கீழ விழும். ஆனா முழிச்சுட்டு இருக்கும்போது உங்க கைய லேசா தூக்கி யாராலயும் போட முடியாது. இப்போ உங்க குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னா, கைய இப்படி தூக்கி இப்படி கீழ போட்டீங்கன்னா, அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும். புரியுதுங்களா? ஆனா முழிச்சதுக்கப்புறம் அந்த மாரி பண்ண முடியல. அதுக்கு ஏதோ ஒண்ணு காரணமா இருக்குல்ல.
புரியுதுங்களா? தூக்கத்தில கொஞ்சம் அழுத்தமா கிள்னா அந்த கான்ஷியஸ் வருதுல்ல. அந்த கான்ஷியஸ்ன்னு ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்குல்ல. அதுகிட்ட நீங்க விட்டுட்டீங்கனாலே போதும். அதுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா, உங்களுடைய அறிவு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோ, அதன் அடிப்படையில் எல்லாம் தெரிஞ்சத நீங்க நிராகரிச்சுர்றீங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு உயிரா இருக்குல்ல. நீங்க உயிரோட வாழ்றதுக்கு ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள காரணமா இருக்குல்ல. ஆனா, இந்த இந்த உடல் நானா? இல்ல எண்ணங்கள் நானா? இல்ல அது நானான்னா, எல்லாம் கலந்தது தான் இப்ப நீங்க நானு. புரியுதுங்களா? எல்லாத்தையும் சரியா பராமரிக்கணுன்றது தான் சரி. இப்போ ஏன்னா உடல் அல்ல, நான் மனம் அல்ல அப்படின்னு இல்லாம, இப்பத்திக்கு எல்லாம் கலந்தது தான் இந்த உலக இயக்கத்துக்கு எல்லாம் கலந்து தான் தேவைப்படுது. புரியுதுங்களா? அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அத விழிப்படைய வைக்கிறதுக்கு தான் இங்க இந்த ஆன்மீகவாதிகளும், ஞான மக்களும் போராடுறாங்க. உங்களுக்குள்ள இருக்க அத விழிப்படைய வைக்கிறதுக்கு. ஆனா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்த விழிப்படைய வைக்கிறதுக்கு உங்க மனம் மிகப்பெரிய ட்ராமா பண்ணிடும். உங்கள அத விழிப்படைய வைக்காததுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். விழிப்படைஞ்ச மாரியான கற்பனைகள கூட உங்களுக்கு அது ஏற்படுத்தும். எல்லா விதமான அனுபவங்களிலும் இருந்தும், எல்லா விதமான கற்பனைகளிலிருந்தும் நீங்கள் விலகி, தள்ளி நின்று பார்க்கவரா மாறாத வரைக்கும், உங்களுடைய வாழ்வு இறைவனிடம் பொறுப்பேற்படுத்தப்பட்ட வாழ்வு இல்லை. அப்பொழுது தான் நீங்க சும்மா இருப்பீங்க. ஏன்னா, நீங்க யாருன்னு தெரிஞ்சா தான் நீங்க சும்மா இருக்க முடியும். நீங்க உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் நீங்கன்னு நெனச்சுன்னு இருக்கிறீங்க. நீங்கள் பெற்ற அனுபவங்கள்லாம் நீங்கன்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. இந்த உலகத்தில் கிடைத்த எல்லா ருசிகளும் நீங்கள்ன்னு நெனச்சுன்னு இருக்கீங்க. அப்படி கிடையாது. எல்லாரையும் நம்ம குறை சொல்ல தான் பார்க்குறோமே தவிர, நம்ம யாருன்னு நம்ம பார்க்கறது இல்ல. புரியுதுங்களா? எல்லாரையும் நம்மளுடைய வாழ்விற்காக பெண்கள் எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். என் என்னோட கணவரு இல்ல கணவர் குடும்பத்துக்காக நான் வேலை செய்யணும். அடிமையா? அப்படியா? இப்படியான்னு. சரி இல்லன்னா நீங்க என்ன பண்ணின்னு இருப்பீங்க? உங்களுடைய வாழ்வ எல்லாரும் நம்ம இப்ப குறை சொல்றோம்ல. எனக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, சிரமமா இருக்கு. ஆண்கள் நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொட்டுறேன். அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்றோம்ல. இல்லன்னா என்ன பண்ணின்னு இருப்பீங்கன்னா, ஒண்ணுமே பண்ணின்னு இருக்க மாட்டீங்க. சும்மா தான் இருக்க போறீங்க. வெறுப்பா தான் இருந்திருப்பீங்க. இதோட மோசமான நிலைய தான் உங்க வாழ்க்கையில எழுதியிருப்பீங்க. அதனால யாருமே உங்களுடைய வாழ்வின் துன்பங்களுக்கு காரணம் இல்ல. யாருமே உங்க வாழ்க்கைய அழுத்தவும் இல்ல. நீங்களா ஒரு விதமான இமேஜினேஷன்ல இருக்கீங்க. என்னோட கணவர் என் வாழ்க்கையின் மேல ஆளுகை செலுத்துறாரு அப்படின்னு. சாதாரணமா இருங்க. முதல்ல அமைதிக்கு வாங்க. உங்களுக்குள்ள இருக்கிறதுகிட்ட உங் உங்க வாழ்க்கைய பொறுப்பேற்படுத்துங்க. யோசனையின் பக்கமும், அறிவின் பக்கமும், மற்றவர்களுடைய வாய் வார்த்தைகளின் பக்கத்தின் வழியாக உங்களுடைய வாழ்வை அமைக்காதீர்கள். சும்மா இருங்க. அதுவாவே நடக்கும். கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அதுக்கு. புரியுதுங்களா? கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். நடக்குமா? நடக்காதா? சும்மா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சும்மா இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா இருக்கிறது, உங்களால ஒரு செயல ஏதோ ஒரு கடனோ, உடனோ வாங்கி செய்துக்க முடியும். ஆனா, நீங்க கடனோ, உடனோ வாங்காம சும்மா தான் இருக்கணும் அது வரணும்னு சொல்லி. அதுக்கு மிகப்பெரிய மனத்திட்பம் வேணும். ஆனா, உங்க மனம் விடாது. சீக்கிரமா முடிச்சிடலாம். நீ சும்மாவே இருக்கிற. பேங்க்ல கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணா டக்கு டக்குன்னு 2 மாசத்துல வேல முடியும். இருந்தாலும் நீ சும்மா தான் இருக்கிற. ஆனா, உன்கிட்ட அந்த வாய்ப்பும் இருக்குது. நீ பண்ணிடலாம். அப்புறமா உனக்கு காசு வரப்போது. வணக்கம் சரவணன். அப்படின்னு நம்ம மனம் ஓட்டும். வணக்கம் சார். கடன் வாங்கி நீ பண்ணிடலாம் அப்படின்னு ஓட்டும். ஆனா, அது உங்ககிட்ட இல்லாத பொருள். நீங்க அத அவசரத்தின் காரணமாக, ஆசையின் காரணமாக, சரி வாங்கி கட்டி வீட கட்டி சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க உட்கார்ந்திருந்தீங்க. அதெல்லாம் செய்தீங்கன்னா, அடுத்த எதிர்காலம் சிரமமா மாறும். அத கட்டணும்ல. அது கட்டுறதுக்கான பணம் இருந்தா கூட அதுக்கான சூழல் அமையணும்ல. அதனால உங்களுக்கு ஏதாச்சும் தேவையா இருக்கும் பொழுது, இறைவனிடத்தில் உங்களுக்குள் இருக்கும் நான், ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள நான் இருக்குதுல்ல, உண்மையான நான். அந்த நான் கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா, அந்த நானே எல்லாவற்றையும் செய்ய போதுமானதாக இருக்கிறது. அது எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க எங்கு இருக்கிறது, எல்லாம் உங்களுடைய தேவைகள் எங்கு இருக்கிறது என்பதை அதுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா, அது வெளியிலயும் இருக்கும், உள்ளேயும் இருக்கும். உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல, அது வெளியிலயும் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு எது தேவையோ, அது எந்த இடத்துல ஒளிஞ்சிருந்தாலும், அதை இழுத்து கொண்டு உங்க காலடியில போட்டுரும். அதான் அதோட ஸ்பெஷல். இதுதான் இறைவன நம்பி வாழ்றது, இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்துறது. அது உங்களுடைய தேவைகளை எந்தவித வேர்வை துளி இல்லாமலும், உழைப்பு இல்லாமலும், மனக்கசப்புதல் இல்லாமலும், உங்களுடைய அறிவும் இல்லாமலும், அது உங்ககிட்ட எடுத்துன்னு சேர்க்கும். அது சேர்த்துன்னு இருக்கு. அதனால உங்ககிட்ட சொல்றேன். புரியுதுங்களா? ஆனா இந்த மனித குலம் இத ஒத்துக்காது. இத செய்து பார்க்கறதுக்கும் அவங்க கிட்ட தில் இல்ல.
அவங்க அறிவை பயன்படுத்துறதுக்கான தில் இருக்குது, ஆனால் அறிவை கைவிடுவதற்கான தில் இல்லை. சாதாரணமாக தில்லுனா மனம், அதற்கான மனம் இல்லை. சாதாரணமாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் சாதாரணமாக நடக்குது. இந்த வாழ்வை குறித்த தீர்ப்புகளும், இந்த வாழ்வை குறித்த அழுத்தங்களும், இந்த வாழ்வை குறித்த அவசர நிலைகளும், மற்றவங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது, என்கிட்டயும் இதெல்லாம் இருக்கணுன்ற ஒரு விதமான எதிர்பார்ப்பும் தான் உங்கள் வாழ்வை துண்டு துண்டாக மாற்றி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் கேட்கறதுனால உங்களுடைய மனம் கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பிடிச்சின்னு இருக்கலாம். ஆனால் நீங்கள் சதா காலமும் தொடர்ந்து 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 உங்களுடைய மனதை அழுத்தத்துக்கு உட்படுத்தலைன்னா நீங்கள் பழைய வாழ்வையே திரும்ப திரும்ப வாழ்ந்துனே இருப்பீங்க. அழுத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லோரும் ப்ரெஷர் ரொம்ப கஷ்டம், ப்ரெஷர் அதாவது ஏதோ சொல்கிறாங்களே ஸ்ட்ரெஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை அழுத்தலைன்னா நீங்கள் மாற மாட்டீங்க. உங்களுடைய இந்த வாழ்வில் அழுத்தங்கள் தான் நம்மளுடைய எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஸ்ட்ரெஸ்லாம் நல்லது தான். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு அது இது ஏதோ ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னா, ஏன்னா நீங்கள் யோசனைக்கு பின்னாடி ஸ்ட்ரெஸ்ஸாக போயிடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், விருப்பத்தின் பின்னாடி நில்லுங்க. நீங்கள் யோசனை ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நீங்கள் சொல்கிற ஸ்ட்ரெஸ்லாம் யோசிக்கிறது. நான் சொல்கிற அழுத்தம் உங்களுடைய இருப்பில் அழுத்துங்கள். உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் உங்களுடைய இருப்பில் அழுத்துங்கள். உங்களுடைய அறிவின் பக்கம். உங்கள் அறிவுன்றது என்ன தெரியுமா? 4 விஷயந்தான் உங்கள் அறிவுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாச்சும் பணம் வேணும்னா, ஒன்று உங்கள்கிட்ட இருக்கிறத யோசிக்கும், இல்லைனா பேங்க்கில் கடன் வாங்கணும், இல்லைனா யாருக்கிட்டனா பிச்சை வாங்கணும். இவ்வளோ தான் தெரியும். இதுதான் அது உங்கள் அறிவு. உங்கள் அறிவு கொஞ்சம் தான் இருக்குது. உங்கள் அறிவு ஒரு முழம் கூட கிடையாது, அரை முழம் தான். ஆனால் உங்களுடைய நான் இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே இருக்க ஏதோ ஒன்று, அதுக்கு மொத்தமும் தெரியும். இந்த பிரபஞ்சம் எங்கே தொடங்கியிருக்கு, எங்கே முடியுதோ நமக்கு கண்டுபிடிக்க முடியாது அதை. ஆனால் அது வரைக்கும் அதுக்கு அறிவு இருக்குது. அதுக்கு எல்லாமே தெரியும். இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இங்கே என்ன நடக்குதுன்ற முதற்கொண்டு எல்லா அசைவுகளையும் அது அறிந்திருக்கிறது. அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அது உங்களுக்கு வெளிப்படணும் அப்படின்னா நீங்கள் தள்ளி நின்று பார்க்குற நபராக மாறணும். எல்லாவற்றுடன் இணைந்து அவசரத்தோடு உங்கள் வாழ்வை கடத்துவது எல்லாவற்றையும் அறிவதற்கான வழி இல்லை. உங்களுடைய நான் முற்றிலும் அன்பால் ஆனது. அதிலிருந்து பிறப்பது தான் அறிவு. அதிலிருந்து அறிவு வந்துச்சுன்னா அது வேற ஒன்றா இருக்கும். இப்போ வச்சுட்டு இருக்க நீங்கள் அறிவெல்லாம் நீங்கள் அறிந்தது தான். புரியுதுங்களா? உள்ளுக்குள்ளேருந்து இருக்கிற அறிவு வேற ஒன்று. அது இன்பில்டாக உங்களுக்கு நிறைய அறிவு இருக்குல்ல. பிறந்த உடனே பால் குடிச்சிங்கல்ல, அந்த இன்பில்ட் அறிவு யார் உங்களுக்கு கொடுத்தா? பால் குடிக்கணும்னு யார் உங்களுக்கு சொன்னா? தெரியாது. சொல்றது புரியுதுங்களா? இன்பில்டாக உங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது. அதெல்லாம் உங்களுடைய நாணில் இருந்து பிறக்கிறது. ஆனால் நீங்கள் இன்னொரு நான் வச்சுருக்கீங்கல்ல, இந்த சொசைட்டிக்காக, இல்லை உங்களுடைய அறிவு, நீங்கள் படித்தது, இந்த உலகத்திலிருந்து பெருக்கப்பட்டது, பொறுக்கப்பட்டதெல்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த நானுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் அரை முழம் கூட கிடையாது. சும்மா ஒரு விஷயத்தை பற்றி உங்களால் கொஞ்ச நேரம் கூட பேச முடியாது. அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். புரியுது? உங்களையும் நீங்கள் சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமான விஷயந்தான், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது 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 எல்லாராலையும் செய்யக்கூடியது தான். ஆனால் இந்த உலகம் நம்மளை இழுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கும், நீங்கள் நிற்காத வரைக்கும். எல்லாரும் பணக்காரர் ஆகணும், எல்லாரும் பெரிய நிலைக்கு எழுதணும் அப்படின்னு போராடின்னு தான் இருக்காங்களே தவிர, சரி பெரிய நிலைக்கு எழுதிட்ட பிறகு போதும்னு யாரும் விடுறதும் இல்லை. சாதாரணமாக ரூ. 100 இல்லாத போது ரூ. 1000 வந்தால் சந்தோஷம்னு நினைக்கிறோம். நம்மளுடைய மனம் ரூ. 1000 வந்தால் லட்சம் வரணும்னு நினைக்குது, லட்சம் வந்தால் கோடிகளில் வரணும்னு நினைக்குது. எப்போ நம்ம நின்று நம்ம யார், இல்லை நம்ம வாழ்க்கை என்னது, நம்ம இங்கே என்ன எதுக்காக வந்திருக்கோம், இல்லை நம்ம இங்கே எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு எந்தவித சரியான கேள்வியையும் நம்மளுடைய மனம் நம்மக்கிட்ட எழுப்புறதில்லை. புரியுதுங்களா? நீங்கள் உங்களுடைய வாழ்வு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய பயணம் நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரூ. 1 தேவைப்பட்டும்போது ரூ. 1 வந்திருந்தால் ரூ. 10 தேவைப்படுது. ரூ. 10 100வும், ரூ. 100 1000வும், 1000 லட்சத்தையும், லட்சங்கள் கோடிகளையும் தான் நகர்த்துதே தவிர நிற்க முடியலையே. நாய்க்கு நேரம் இல்லை, நிற்க வழி இல்லை. ஏதோ ஒரு பழமொழி இருக்கும்ல, பழமொழியோ ஏதோ பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி. அதனால் நீங்கள் எங்கே தான் போய் நிற்க போகிறீங்க, இல்லை உங்களுக்கு என்ன தான் வேணும், இப்போ இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக வாழ மாட்டீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள். எல்லாமே ஒரு விதமான கற்பனைகள் தான். நீங்கள் வச்சுன்னு இருக்க கற்பனையால் தான் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்க. நீங்கள் ஏதோ உங்கள் வாழ்க்கை இது மாதிரி நான் இல்லை, எனக்கு இது மாதிரி கிடச்சிருக்கும், நிகழ்ந்த விஷயங்கள் எல்லாம் நிகழ்ந்து விட்டது, நிகழ போகிறத வேணால் நீங்கள் ஒழுங்காக இருந்தால் நல்லதாக மாற்றிக்க முடியும்.
ஒரு விஷயம் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்வினுடைய எல்லா விஷயங்களும் சாதாரணமா உங்க கால்ல அடிபடுறது, ஒரு எறும்பு கடிக்கிறது, ஒரு கொசு கடிக்கிறத கூட நீங்கள் தான் வரவேற்கிறீர்கள்னு உங்களுக்கு தெரியாது. எறும்பு சும்மா வருது கடிச்சிட்டு போயிருதுன்னு நெனைக்காதீங்க. அத நீங்க தான் குறிப்பிட்டு வரவேற்றுக்கிறீங்க. இது கேட்டா இதெல்லாம் என்னப்பா இதெல்லாம் லாஜிக்கான்னு கேட்பீங்க. ஆனா உலகத்துல எதுவுமே லாஜிக்கே இருக்காது. ஆனா அதெல்லாம் நம்புவீங்க. புரியுதுங்களா? உலகத்துல நெறைய சட்டம் எல்லாம் இருக்குல்ல. அந்த சட்டம்லாம் ஏழைங்களுக்கு மட்டும் தான் பயன்படும். பணக்காரன் பணம் குடுத்துட்டு வந்துருவான். அத நீங்க எதுவும் கேட்டு, என்ன இதெல்லாம் இப்படி இருக்குன்னு கேட்டு போராடுவீங்களா என்ன? மாட்டீங்க. ஆனா இந்த எறும்பு உங்கள வந்து கடிக்குது, அதுக்கு நீங்க தான் காரணம்னா, அத ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனம் இருக்காது. புரியுதுங்களா? ஏழை மக்கள் மேல சட்டம் பாயும். ஏழை எவனா திருட்டானா கொன்றும். ஏழை ஒண்ணுமே கேட்கறதுக்கே ஆள் இல்ல அப்படின்னா, அவன இந்த உலக சட்டங்கள் வந்து வித்தியாசமா பார்க்கும். ஆனா பணக்காரனுக்கு சட்டமே இருக்காது. அவன் எல்லாமே பண்ணுவான். ஆனா வெளில தான் இருப்பான். எல்லா லாஜிக்கும் இடிக்க தான் செய்யும். ஆனா எறும்பு உங்கள ஏன் கடிக்குது அப்படின்னா, நீங்க அத கடிக்க வச்சிருக்கீங்க. கொசு உங்கள கடிக்க வச்சிருக்கீங்க நீங்க. உங்களுடைய மனநிலைக்கு ஏற்றார் போல இங்க இருக்கின்ற வானவர்கள் கூலி தருவார்கள். வானவர்கள்லாம் உங்கள சுத்தி எப்பயுமே இருக்கிற காத்து, மழை, வெயிலு, கொசு, பூச்சி எல்லாமே. நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்களோ, அந்த மனநிலைக்கு ஏற்றார் போல உங்களுடைய வாழ்வை அப்படியே குடுத்துரும் இது. இது இறைவனிடத்திலிருந்து வரும் கூலி. வேலை செய்து இந்த உடம்பை வளர்ப்பதற்காக பெறும் கூலி வேற ஒண்ணு. அது வந்து உங்க உடம்ப வளர்க்கறதுக்கு. இறைவனிடத்திலிருந்து வரும் கூலி, உங்க மனத நீங்க சமாதானத்துல வச்சிருக்கீங்களா? மனத சமாதானமா வச்சுன்னு இருக்கிறதுன்றதே என்னன்னா, மனத அதன் இயக்கத்துல அனுமதிக்கிறது தான். மனம் ஓடும், அதிகமா நினைக்கும், ஏதோ ஒண்ண பண்ணும். அதெல்லாம் உங்களோட பிரச்சனை கிடையாது. நீங்க அத பார்ப்பவரா இருங்க. அது பண்றதோட, அது எதெல்லாம் பண்ணுதோ, அதனுடன் இணைந்து அதையெல்லாம் நீங்க பண்ணின்னு இருக்கணும்னு அவசியம் இல்ல. புரியுதுங்களா? மனம் எத எதையோ உங்களுக்குள்ள காட்டுதுல்ல படமா, காட்டட்டும். அந்த காட்டுறது நீங்க கிடையாது. நீங்க பார்க்கறது. அந்த காட்டுறதோட இணைஞ்சு, யோசனையின் பக்கமோ, கற்பனையின் பக்கமோ சென்று, யோசிச்சு, 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 ஒரு நாள் ஃபுல்லா யோசிச்சு, 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 உங்களுடைய ஆற்றலை நீங்கள் இழக்கிறீர்கள்ல, அதுக்கான கூலி கடவுள் தந்துருவான். உங்களுடைய மனத நீங்க எப்படியெல்லாம் பயன்படுத்துறீங்களோ, அதற்கான கூலி உங்கள சுத்தி இருக்கிறதுலேருந்தே வந்துரும். உங்களுக்கு மூச்சு காத்து வருதுல்ல, அதன் வழியாவே வந்துரும் எல்லாமே. உடம்பு ஒத்துக்காது, ஜீரணமாவாது, சாப்பிட முடியாது, வயிறு வலிக்கும். ஏதோ ஒண்ணு. உங்களுக்கு வர எல்லா உடல் உபாதைகளும் நீங்கள் பெற்றுக்கொண்ட கூலிகள் தான். அதனால இத கொஞ்சம் லேசா புரிஞ்சுங்க. நீங்கள் உங்கள் வாழ்வை இறைவனிடத்தில் பொறுப்பேற்படுத்திட்டு, உங்களிடத்திலே உங்களுக்குள்ள இருக்கும் நாணங்களே பொறுப்பேற்படுத்துறது தான் இறைவனிடத்தில் பொறுப்பேற்படுத்திட்டு, யோசனைகளை விட்டு விலகி, அவசரங்களை விட்டு விலகி, அந்த செயல் எப்போ நடக்குதோ நடக்கட்டும். உங்ககிட்ட இறைவா உன்னிடத்தில் பொறுப்பேற்படுத்திட்டேன்னு இறைவன் யாருன்னா கூப்பிட்டா சொல்லப் போறீங்க. உங்களுக்குள்ளேயே தானே சொல்லிக்கிறீங்க. அவ்வளோதான். சொல்லிட்டு சும்மா இருங்க. வீடு உங்களுக்காக காட்டப்படும். வீடு உங்களுக்காக வழங்கப்படும். சோறு உங்களுக்காக காட்டப்படும். சோறு உங்களுக்காக வரும். இது ஏன் மனித இனம் பயப்படுதுன்னா, எல்லாத்தையும் எதையோ செய்து செய்து பெற்றுக்கொண்ட நாம், சும்மா இருந்து பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்ல. நம்மளுடைய மனம் பயம் காட்டும். இதெல்லாம் நம்புறியா? இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம்? பைத்தியக்காரனா நீ? போய் வேலைய பாரு அப்படின்னு சொல்லும். நீங்கள் செய்ற வேலையும், நீங்கள் பெறும் கூலியும் உங்களுடைய உடல் உழைப்பிற்கானது தான். அதுக்கோ உங்களுடைய மனதிற்கோ, இல்ல ஆன்மீகத்துக்கோ எந்த சம்மந்தமும் இல்ல. அதெல்லாம் கூலி வந்துச்சுன்னா, அத சாப்பிட்டு காலியாக்குறதுக்கான வழிதானே தவிர, அத சேர்த்து வைக்கிறதுனால உங்களுக்கு எந்த பயனுமே கிடையாது. புரியுதுங்களா? நீங்க உங்க மனத சேர்த்து வைங்க. உங்களுடைய மனத நல்ல நிலையில சேர்த்து வைங்க. உங்க மனத பாருங்க. பார்த்து அது என்னவா இருக்கோ, அது காட்டும் எல்லா கற்பனைகளையும் விட்டு விடுத்து, விலகி, உங்கள நீங்க பாருங்க. நீங்களா மாறிடுங்க. அதுதான் உணர்வு நிலையிலிருந்து வரும் செய்திகள உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்களா இல்லாத வரைக்கும், நீங்கள் மனதால் சேதப்படுத்தப்படுற வரைக்கும், உங்களுடைய உணர்வுகள உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. புரியுதுங்களா? எல்லா காரியங்களையும் அதன் அதன் போக்கில் விட்டு, உங்களுடைய அறிவை கொஞ்சம் விலக்கி, சாதாரணமா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சாதகமாய் எல்லாம் மாறும். நீங்கள் அதை காண்பீர்கள். அப்படி நடக்கும்போது தான் உங்களால அதிசயங்களை காண முடியும். அதிசயங்களை காண்பாய்ன்னு இருக்கு வேதத்துல. அதிசயங்களை காணணும்னா உங்க அறிவை விளக்கணும். அப்பதான் அதிசயம் என்னன்னு உங்களுக்கு புரியும். அதிசயங்கள் நிகழும். நீங்க எந்தவித உழைப்பும் இல்லாம, எதையுமே செய்யாம, நீங்கள் விரும்பியது உங்களுக்காக வரும். அப்பதான் நீங்க அதிசயம்னா என்னன்னு பார்த்துப்பீங்க. அந்த அதிசயம் என்பதே நீங்க தான்னு உங்களுக்கு புரியும். ஓ! நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்படின்னு ஒரு செகண்ட் வியந்து பார்ப்பீங்க உங்களையே நீங்க.
மனம் இல்லாதிருத்தல். எந்த எண்ணங்களையும் ஒரு விஷயத்த நீங்க எந்த எண்ணமும் இல்லாம அப்படியே பார்ப்பீங்க. குழந்தைய அந்த மாரி தான் எல்லாராலயும் பார்க்க முடியும். அதனால தான் உடனே குழந்தைக்கு எல்லாரும் முத்தத்தை பரிசாக தராங்க. ஒரு குழந்தைய எந்த கண்ணோட்டத்தோடயும் யாராலயும் பார்க்க முடியாது. சிலர் இருக்கிறாங்க, குழந்தை என்ன மூக்கு இப்படி இருக்கு, கண்ணு இப்படி இருக்கு, என்ன கருப்பா இருக்கான், வெள்ளையா இருக்கான், கை குட்டையா இருக்கான். அது வேற விஷயம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் துன்பம் மட்டும்தான். குழந்தைகள அழகான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க அப்படியே தான் பார்ப்பீங்க. எண்ணமே உங்களுக்கு வராது. உங்களுடைய இருப்புல இருந்தே பார்ப்பீங்க. அதனால தான் உடனே முத்தங்கள் பரிமாறப்படுதுங்க. அதனால இத கொஞ்சம் லேசா புரிஞ்சுங்க. முதுமை நம்ம வீட்ல நெறைய வயசானவங்கலாம் இருப்பாங்க. இல்ல நம்மள சுத்தி நெறைய வயசானவங்கலாம் இருப்பாங்க. எல்லாரும் வயசானவங்கள என்னவா பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு விதமான பாரமா நம்ம பார்க்குறோம். பாரமானா அவங்கள பாதுகாக்கிறதே நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கு. அவங்கள பாதுகாத்தாலும் அவங்க எதனா ஒண்ணு சொல்றாங்க. எதனா குடுத்தா அதில ஒரு 4 குறை சொல்றாங்க. அதனால நம்ம குடுக்கணுமா? எதனா செய்தா நம்மள அதிகாரம் பண்றாங்க. அதனால நம்ம செய்யணுமா? வாய் ரொம்ப அதிகமா இருக்குது. அப்படின்னு வயசானவர்கள அதாவது வயதானவர்கள்லாம் என்னன்னா, மனம் ஒண்ணும் வயதாகிட்டுலாம் இருக்காது. உடல் இயக்கம் வந்து வயதாயிருக்குது அவ்வளோதான். உடல் அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடலின் இயக்கம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. இனிமேல் வந்து அவர்களுக்கு இன்னொரு நபர் தேவையா இருக்கிறார் அவ்வளோதான். முதுமைனா, அவங்க மனம் எப்பயுமே சரியா தான் இயங்கின்னு இருக்கும். அந்த உடல் தான் அதற்கான வேலைய முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்குது. அப்பொழுது யாரோ ஒருத்தர் அவங்க கூட தேவைன்றது தான் முதுமைக்கான மீனிங்கு. யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு தேவை. ஒரு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைக்கு யாரோ ஒருத்தர் தேவை. அவர்கள் முதிர்ந்த குழந்தைகள். வயசானவங்களா இருக்காங்கல்ல, அவங்கலாம் வயதான குழந்தைகள். குழந்தை எப்படியெல்லாம் ஆயிடுச்சோ, அதே மாரி வயசானவங்களும் ஆயிடுவாங்க. ஆனா, அவங்க உருவம் பெருசா இருக்கும். குழந்தை என்னெல்லாம் பண்ணுமோ, எதெல்லாம் யோசிக்காம செய்யுமோ, அதெல்லாம் அவங்க செஞ்சுன்னு இருப்பாங்க. அவங்களால கொஞ்சம் லைட்டா தான் படுக்க முடியும், எழுந்துக்க முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டா எதையும் செய்ய முடியாது. சத்தம் போட்ட வாய்கள் எல்லாம் மென்மையா பேச ஆரம்பிச்சுரும். புரியுதுங்களா? அதிகப்படியான வார்த்தைகளை உதிர்த்த வாய்கள் எல்லாம் முடிஞ்சிரும் கத. அதனால முதுமையான மக்கள் நம்ம வீட்ல இருக்கிறாங்க. தாத்தா, பாட்டி இல்ல அம்மா, அப்பாலாம் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கலாம் நம்மள தொந்தரவு பண்றாங்க. அவங்கலாம் நம்மள சிரமப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு நீங்க பணிவிடை செய்யறது சிரமம்னு நினைப்பீங்களா? இல்ல அத செய்து தான் ஆகணுமா? அதே மாரி தான் வயதானவர்களுக்கும் நம்ம பணி செய்து தான் ஆகணும். ஏன்னா, நீங்க எல்லா வயதானவங்கள் வழியா தான் உங்க வாழ்க்கைய வாழ்ந்திருக்கீங்க. உங்க அம்மா, அப்பாவோ, இல்ல உங்க தாத்தா, பாட்டியோ, இல்ல உங்கள சார்ந்த வயதானவர்களோ தான் உங்களுடைய வாழ்க்கைய இந்த நிலைக்கு எடுத்து வந்து நிறுத்தியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ உங்க அம்மா, அப்பாவோட முதுமை என்பது உங்களுடைய இளமை. நீங்க அவங்க முதுமைய வாங்கி தின்ட்டீங்க. தின்னுட்டு அவங்க முதுமையா இருக்கிறாங்க, வயசாயிடுச்சு, அவங்க கோளாறா பேசுவாங்க, அவங்க இப்படி தான் இருப்பாங்க. அவங்க போட்ட சோறு தான் நீங்க இப்ப இருக்கிறீங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்க உடம்புல ஓடுற ரத்தம், இல்ல இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, பேச்சு, இதெல்லாம் அவங்க கிட்டேருந்து கடன் வாங்கப்பட்டது தான். உங்களது இல்ல. உங்க தாத்தா, பாட்டி கிட்ட இருந்தோ, இல்ல உங்க அம்மா, அப்பா கிட்ட இருந்தோ, நீங்கள் பெற்றுக்கொண்ட பிச்சை தான் உங்களுடைய முதுமை. அதனால அவங்க வயசாலாம் ஆகல. அவங்களுடைய வயசெல்லாம் உங்களுடைய இளமையா மாறியிருக்கு. உங்களுக்கு சோறே போடல, அவங்க சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் வச்சு நீங்க வாழல, அப்படின்னா என்னவா ஆயிருக்கும்? சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களோ இல்லையோ, பாடுபட்டு உங்கள பார்த்துருக்காங்கல்ல. குழந்தை பிறந்த உடனே தாய் எந்தவித சிரமம் இல்லாம ஆப்ரேஷன் ஆயிருந்தாலும் சரி, இல்ல நார்மல் டெலிவரி ஆயிருந்தாலும் சரி, எந்தவித தயக்கமும் இல்லாம அவளுடைய பால அவள் குழந்தைக்கு குடுக்குறாள்ல. அத தடுத்து நிறுத்திட முடியுமா? குழந்தை வந்து குடிக்காம நிறுத்தி வைக்க முடியுமா தாயால? முடியாது. எல்லாவற்றையும் அவர்களுடைய இளமை மொத்தத்தையும் வாங்கி தின்ட்டு, நம்மளால தான் அவங்க முதுமை அடைஞ்சிருக்கிறாங்கன்னே தெரியாம, நம்ம வார்த்தைகள உதிர்க்கிறோம்ல, எல்லாவற்றையும் அவங்க கிட்டேருந்து உறிஞ்சி வாங்கி சாப்ட்டு, அவங்க தான் நம்மளோட இளமைக்கு ஆதாரமா இருக்கிறாங்க. அவங்க தான் நம்மளுடைய வாழ்விற்கு ஆதாரமா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வாங்கி தின்ட்டு, அம்மாவுக்கு கொஞ்சமா சோறு குடுங்க. அம்மா வந்து பிச்சை எடுத்துன்னு இருக்கணும் நம்மகிட்ட. எல்லார் வீட்லயும் அப்படிதான் இருக்குது. நம்ம அம்மா, அப்பாங்க வந்து நம்மகிட்ட பிச்சை எடுத்துன்னு இருக்கணும். ஆனா, சோறு போடணும், அது போடணும், இது அவங்க வயதானவர்கள் எத வேணாலும் பேசுவாங்க. அவங்க சரிதான். நான் எதுனா வாங்கி குடுத்தா, "இது என்ன புடவையான்னு?" கேட்குறாங்க.
இன்னும் இந்த புடவையெல்லாம் நான் கட்டணுமா? உதாசனப்படுத்துறாங்க. அப்புறம் எதுக்கு நான் வாங்கி தரணும்? அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதே மாதிரி நீங்களும் நெறைய சின்ன வயசுல நெறைய விஷயங்கள அவங்களுக்கு பண்ணியிருப்பீங்க. அவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லையே! நீங்க எவ்வளோ உதாசனப்படுத்தியிருப்பீங்க. உங்க அம்மாவையும், அப்பாவையும், இல்ல உங்க பாட்டி, தாத்தாவையோ, எவ்வளோ உதாசனமும், எவ்வளோ கிண்டல்களும், எவ்வளோ கேலி பேச்சுகளும் பேசியிருப்பீங்க. ஆனா, அதெல்லாம் அவங்க எதுவுமே கேட்கல. ஆனா, நீங்க மட்டும் உங்கள உதாசனப்படுத்துனா உடனே என்ன உதாசனப்படுத்திடுறாங்க, சிரமப்படுத்திடுறாங்க, என் பொண்டாட்டி இப்படி கேட்டுட்டாங்க. இப்படி தானே நம்ம வாழ்க்கைய நகர்த்துறோம். ஆனா, மொத்தமும் அவங்க கிட்டேருந்து புடுங்கி வாங்கி சாப்பிட்டுருக்குறோம்னு நம்மளுக்கு தெரியவே மாட்டுது. உங்களுடைய இப்போ நீங்க நின்னுட்டுருக்க அந்த சத்து கூட, இப்போ நீங்க நிக்கிறதுக்கு அடித்தளமா இருக்கிற அந்த ஆதாரமா இருக்கிற அந்த வலிவு கூட, அவங்க கிட்டேருந்து பெற்ற பிச்சை தான். அதனால முதுமை என்பது மிகப்பெரிய வரம். முதுமை எப்படி வரமா மாத்தலாம் அப்படின்னா, முதுமையா இருக்கிறாங்கல்ல உங்க வீட்ல வயதானவங்க, அவங்கள நீங்க ஒழுங்கா பார்த்துக்கிட்டீங்கன்னா, குழந்தையை போல நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய முதுமையும் வரமா மாறும். ஆக்சுவலா அவங்களோட வயதான தன்மைய உங்கள தான் நீங்களே பார்த்துக்கிறீங்க. அவங்க உங்களுக்காக பயன்பட்டவர்கள தான் நீங்க பார்த்துக்கிறீங்க. நீங்க உருவாவதற்கு அடிக்கல்லா இருந்தவங்கள தான் நீங்க பார்த்துக்கிறீங்க. அதனால அவங்க நிராகரிக்கிறதுக்கான எந்தவித சாத்தியக்கூறும் இல்ல. அவங்களோட இயல்புல அவங்க இருப்பாங்க. ஒரு குழந்தை இருக்கு. குழந்தை இப்ப வளருது, உங்கள காரி துப்புது, அடிக்குது, கண்டம்னான்னு பேசுது. அதெல்லாம் ஒத்துக்கிற மனநிலை இருக்கிற உங்களுக்கு, கொஞ்சம் ஆளு மட்டும் பெருசா இருந்து உங்கள கேவலமா பேசினா உங்களால ஒத்துக்க முடியல. ஆளுங்க பெருசா இருந்து கொஞ்சம் கொடூரமா பேசுனாங்கன்னா ஒத்துக்க முடியல. அவங்க நீங்க பண்ணத தான் சொல்றாங்க. நீங்க பண்ணாதத ஒண்ணும் சொல்லல. பண்ணத சொன்னாலே நம்மளுக்கு நெறைய கோவம் வருது. உங்களுடைய முதுமை நல்லபடியா இருக்கணும்னா, இப்போ முதுமையா உங்க வீட்ல இருப்பாங்கல்ல, அட்லீஸ்ட் அவங்க கூட போய் கொஞ்சம் பேசியாச்சும் பாருங்க. அவங்களுக்கு தேவை உங்களுடைய பணமோ, இல்ல நீங்க போடுற சோறோ கிடையாது. உங்களுடைய அரவணைப்பு தான். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தைக்கு தேவை என்னன்னா, அரவணைப்பு தான். அதுக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. அது மட்டும் தான் தேவை. அவர்களுக்கு தேவையும் உங்களுடைய அரவணைப்பும், உங்களுடைய நல்ல பேச்சும் தான். சும்மா கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்கார்றது தான். கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசுறது தான். அதுதான் அவங்களுக்கு தேவையே தவிர, நீங்க ஏதோ தருவீங்கன்னு எந்த வயதானவர்களும் உங்கள எட்டி எட்டி பார்க்கறதில்ல. எந்த பசுவும் பால் குடுத்த குழந்தைகிட்ட இருந்து பால வாங்கி குடிச்சதா சரித்திரமே கிடையாது. அது எப்பயுமே தனி தான். புரியுதுங்களா? முதல்ல உங்க தாய் தந்தையர, வயதா இருக்கிறவங்கள நீங்க பார்த்து தான் ஆகணும். ஏன்னா, நீங்க தான் அவங்க கிட்டேருந்து மொத்தத்தையும் வாங்கி தின்ட்டீங்கல்ல. தின்னுட்டு, அ என் புருஷன் வந்து விடமாட்றாரு. என் என் பசங்க அது என் குழந்தைங்க விடமாட்டுது. உங்களுடைய தலையாய கடமை நீங்க நல்லபடியா இருக்கணும்னா, உயிரோட இருக்கிற உங்க பெற்றோர்களையும், உங்களுடைய தாத்தா, பாட்டியையும் ஏன்னா அவங்க கிட்டேருந்து வழி வழியா இப்போ வச்சிருக்க நீங்க எல்லா விதமான எல்லா பொருட்களும் நீங்க வச்சுட்டு இருக்க அறிவும், உங்களுடைய வாழ்வும் அவர்களிடமிருந்து கடனாக பெற்றவையே. அந்த கடன நீங்க திருப்பிலாம் செலுத்தவே முடியாது. என்ன பண்ணாலும் திருப்பி செலுத்த முடியாது. கொஞ்சமா அன்பு காமிச்சுக்கலாம். அது கூட செலுத்துறதே கிடையாது. அது நம்மளுடைய கடமை. அதனால உங்களுக்கான முதுமையும் வரமா மாறணும் அப்டின்னா, நீங்க உங்க கூட இருக்கிற முதுமை வாய்ந்த மக்கள சிரமமா தான் இருக்கும் அது. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா அவங்கள பாதுகாத்துக்குங்க. அவங்கள பார்த்துக்குங்க. அவங்க கூட இருங்க, பேசுங்க. உங்களால முடிஞ்சத அவங்களுக்கு செய்யுங்க. உங்ககிட்ட இருக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லன்றத மட்டும் புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு தேவை உங்களுடைய அரவணைப்பும், உங்களுடைய நல்ல பேச்சும், நீங்க இருக்கிறீங்கன்றது மட்டும் தான். மத்தபடி அவங்க எதனா கேட்டா குடுத்துருங்க. உலக பொருட்கள்லாம் சும்மா தானே. அத வச்சுன்னு என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க. அவங்க கூட இருங்க. ஏதோ முடிஞ்சத அவங்களுக்கு புடிச்சத சமைச்சு குடுங்க. இதெல்லாம் தான் அவங்களுக்கு தேவைப்படும். அதனால உங்களுடைய முதுமைய நல்லபடியா ஆக்கிக்கிறதுக்கு, இப்போ உங்க கூட இருக்கிற வயதானவர்கள நீங்க ஒழுங்கா பார்த்துக்கிறது தான், நீங்க உங்களுடைய முதுமைய வரவேற்கிறதுக்கான வழி. நீங்களும் இதே தான் செய்வீங்க. உங்க பசங்க எல்லாம் உங்ககிட்ட இருந்து புடுங்கி சாப்ட்டுருங்க. எல்லாத்தையும் வாங்கிடுங்க. நீங்க எதை செய்தீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க எந்த மனநிலையில் எல்லாவற்றையும் பார்த்தீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நல்ல பேச்சு பேசுங்க. அவங்க எவ்வளோ கொடூரமானா இருக்கட்டும். நீங்க வாங்கின்னு வந்த பொருள தூக்கி அடிக்கட்டும், உடைக்கட்டும், எத வேணாலும் பண்ணட்டும். நீங்க அன்பா இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க. புரியுதுங்களா? அதனால முதுமை வந்து அசிங்கமோ, இல்ல பாரமோ கிடையாது. முதுமை தான் உங்களுடைய வாழ்வை வளமாக்குவதற்காக இருக்கிற விஷயம். நீங்க கொடுத்து அது மாரி ஆயிட்டீங்க. கொடுத்ததனால் ஏற்பட்டது தான் முதுமை. உங்ககிட்ட இருந்து எல்லாம் மற்றவர்களுக்காக வழங்கப்பட்டு விட்டதுன்றதுக்கான அறிகுறி தான் உங்களுடைய வயதான தன்மை. நம்மளுக்கும் அதுதான் நடக்கப்போது. அதனால வந்து தாய் தந்தையரை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
உங்கள் தாத்தா, பாட்டி, வயதானவர்கள் உங்க கூட இருந்தாங்கன்னா, அவங்களையும் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. கொஞ்ச நேரம் பேசுங்க. நல்ல வார்த்தை பேசுங்க. அவங்க கூட இருங்க. அவங்க கூட சாப்பிடுங்க. அவங்கள கொஞ்சம் நல்லபடியா குழந்தையைப் போல அரவணைத்துக் கொள்ளுங்கள். எதுனா கேட்டாங்கன்னா வாங்கி குடுங்க. இத தாண்டி அவங்க எதுவும் பெருசா கேட்க போறதில்ல. உங்க சொத்தெல்லாம் எழுதி குடுத்துறணும்னு கேட்க போறதில்ல. அவங்க கிட்ட இருந்து தான் புடுங்கி நம்ம நெறைய வச்சிருக்கோம். புரியுதுங்களா? மொத்தவற்றையும் நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டோம். அதனால் ஏற்பட்டது தான் முதுமையே தவிர, நம்ம தான் அந்த முதுமைக்கு காரணமா இருக்கிறோன்றத புரிஞ்சுக்கங்க. யார் மேலயும் எந்த குறையும் வேண்டாம். எல்லாரும் நிறைவுள்ளவர்களே. உங்க கண்கள் தான் குறையா இருக்கிறது. எல்லார்கிட்டயும் அழகு இருக்குது. ஆனா நம்ம கண்ல தான் அழகு இல்ல. அதனால தான் யாரும் அழகா தெரிய மாட்றாங்க. நீங்க பார்க்குற பார்வையில தானே அது இல்ல. நீங்க வச்சிருக்க தீர்ப்புல தானே அது இல்ல. ஆனா எல்லாரும் அழகா தான் இருக்கிறாங்க. எல்லாருமே சிறப்பா தான் இருக்கிறாங்க. எல்லாரும் நிறைவுள்ள மனிதரா தான் இருக்கிறாங்க. நம்ம கிட்ட தான் குறை இருக்கிறது. நம்முடைய பார்வையில் தான் எல்லா அசிங்கங்களும் இருக்கிறது. அதனால முதுமை அப்டின்னா பாரம், முதுமைனா கஷ்டம் அப்டின்னு நெனைக்காதீங்க. உங்களுடைய முதுமை நல்லபடியா இருக்கணும்னா, இப்போ உங்க கூட இருக்கிறவங்கள நல்லபடியா பார்த்துக்கங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. புரியுது. உதாசனப்படுத்தாதீங்க. அவங்க சொல்றத கேளுங்க. அவங்க ஏதோ கேட்டாங்கன்னா, வாங்கி குடுக்க முயற்சி செய்யுங்க. எல்லாத்துக்கும் சரி சொல்லுங்க அவங்ககிட்ட. ஏன்னா, அவங்க தான் நம்ம. அவங்களோட இந்த வயதான தோற்றத்துக்கான காரணமே நம்மளோட இளமை தான். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, அவங்களோட உழைப்பு எல்லாமே நம்ம உடம்புல ரத்தமாவும், சதையாவும், நரம்பாவும் மாறியிருக்கு. அவங்க எவ்வளோனா கெடுதல் பண்ணியிருக்கட்டும். ஆனா, அவங்களோட உழைப்ப நாம் தின்னிருக்கிறோம். எவ்வளோனா உங்களுக்கு சிரமத்த ஏற்படுத்தியிருக்கட்டும். ஆனா, அவங்க உழைப்பு நம்ம உள்ளுக்குள்ள இருக்குது. அதுக்கு நீங்க எந்த பரிகாரமும் செய்ய முடியாது. ஏதோ ஒரு வழியா அவங்களுடைய உழைப்பும், அவங்களுடைய வேர்வை துளியும் நமக்குள்ள பாய்ச்சப்பட்டு விட்டது. அதற்கு நன்றியா இருந்தே ஆகணும். அதுக்கு அவங்கள ஒத்துக்கணும். அவ்வளோதான். நீங்க அவங்கள ஒத்துக்கினீங்கன்னா, உங்களுடைய முதுமையும் அழகாக வரவேற்கப்படும். முழுமை என்பது அதீத வளர்ச்சி. உச்சகட்ட ஞானம். அதான் முதுமை. மனம் முதிர்ச்சி அடையறது தான் முதுமை. உடல் முதிர்ச்சி அடையறது வேற ஒண்ணு. அதனால இதெல்லாம் கொஞ்சம் லேசா புரிஞ்சுங்க. உங்க கூட இருக்கிற வயதானவர்களை போற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க. வாழ்க்கை தன்னாலேயே சரியாயிடும். ஞானம் தன்னாலேயே வந்துரும். ஆன்மீகத்துக்கு நீங்க தன்னாலேயே வந்துருவீங்க. இதெல்லாம் தான் ஆன்மீகம். பொட்டோ, பட்டையோ, குங்குமமோ, மாலையோ, இல்ல ஞாயிற்றுக்கிழமைனா தூக்கின்னு ஓடுறதோ, அதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. சாதாரண மனிதர்களிடத்தில் உங்களால அன்பு காட்ட முடியல அப்படின்னாலே, உங்களால கடவுளிடத்திலும் அன்பு காட்ட முடியாது. கடவுளிடம் அன்பு காட்டுறதுன்றதே உங்ககிட்ட நீங்க அன்பு காட்டுறது தான். புரியுதுங்களா? சாதாரண மக்களே ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுது, நீங்க என்ன பண்ணிட முடியும்? உங்களுக்கு உதவியா இருக்கிற மக்கள சுற்றி பாருங்க. நீங்க டெய்லி காலையில எழுந்ததுலேருந்து உங்களுக்கு உதவியா பல பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கைய நடத்துவதற்கு பல பேரோட உதவி உங்களுக்கு தேவைப்படுது. நீங்க நெனச்சுன்னுக்கிறீங்க காசு இருந்தா எல்லாரும் வந்துருவாங்கன்னு. அப்படிலாம் இல்ல. தூய்மை பணியாளர் வரலன்னா ஒண்ணும் முடியாது. நீங்க பஸ்ல போறதுக்கு கண்டக்டர் வண்டி ஓட்டலன்னா முடியாது. எல்லா இடத்துலயும் இறைவன் உங்களுக்காக பணியாட்களை நியமித்திருக்கிறார். எல்லாருக்குமே நன்றியா இருங்க. உங்களோட இவ்ளோ பெரிய வாழ்க்கை ஓட்டம் இருக்குல்ல, இவ்ளோ நாள் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை, இது எல்லாத்துக்கும் பல்லாயிரம் மக்களோட உழைப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கிறீங்க. அதுக்கு நீங்க காசு குடுத்துட்டேன்லாம் சொல்ல முடியாது. அவங்க இருந்திருக்கணும் அங்க. இருந்தா தானே அந்த வேலைய உங்களுக்காக செய்ய முடியும். உங்களுக்கு தண்ணி கேன் போடுறவரு, பேப்பர் போடுறவரு, நீங்க அண்ணாச்சி கடை வச்சிருக்கிறவரு, நீங்க போய் காய்கறி வாங்கின்னு வரீங்கல்ல, எல்லாவற்றிற்கும் ஒரு உதவியாளர்கள் அங்கங்க இறைவன் நியமிச்சு வச்சிருக்கான். அந்த அறிவ படைச்சு, இப்ப எல்லாரும் நீங்க போய் தூய்மை பணியாளர் வேலை செய்ய முடியுமா? முடியாது. ஆனா, அதுக்கான அறிவு மட்டும் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வேலை வந்து நல்ல வேலை தான்னு அவருக்கு காட்டப்பட்டிருக்குது. அந்த வேலைய அவர் செய்ய முடியுது. ஆனா, நம்மளுக்கு அதெல்லாம் "நம்ப போய் செய்யலாமா? நம்ப எம்பிஏ படிச்சிருக்கோம் செய்யலாமா?" அப்படின்னா, நம்மளுக்கான அறிவு வேற ஒண்ணா இருக்குது. எங்கனா போய் அடிமை வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. அவருக்கு இது சரியான வேலை தான்னு இறைவன் அந்த அளவுக்கான அறிவ மட்டும் புகத்தி, அவர அந்த வேலைய செய்ய வைக்கிறான். அதனால உங்கள் வாழ்விற்கு உதவியர்கள் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, ஏராளமானோர். நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னாலே ஒருத்தர் செய்றாரு, எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. நீங்க காசு குடுக்கறதுனால அந்த உழைப்பெல்லாம் நீங்க ஈடுகட்டதுன்னு தான் நெனச்சிராதீங்க. அத ஈடுகட்டவே முடியாது. உங்களுக்காக இறைவன் உதவி செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவர்களுக்குடைய தெய்வீகம் ஒளிந்திருக்கிறது. அந்த தெய்வீகம் தான் எல்லாருக்கும் பரஸ்பர உதவியா இருக்குது. நீங்க குடுக்குற காசு அவங்க குடும்பத்துக்கான ஒரு கொஞ்சம் சாப்பாடு அவ்வளோதான். புரியுதுங்களா?
எல்லாருமே பரஸ்பர உதவியில இருக்கிறதுக்காக அத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உடல் உழைப்பிற்காக குடுக்குறோம். மற்றபடி அவனுடைய தெய்வீகத்துக்கு உங்களால எதுவுமே குடுக்க முடியாது. ஒரு தூய்மை பணியாளர் வந்து உங்களுடைய குப்பைகள்லாம் அகற்றுறார்ல, அவருக்குள்ள இருக்கிற தெய்வீகத்துக்கு நீங்க ஒண்ணுமே குடுக்க முடியாது. புரியுதுங்களா? நாம் எல்லாம் மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் நம்மளுக்காக பரஸ்பர உதவி செய்து கொள்வதற்காக தான் இந்த உலகம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால உங்கள நீங்க ரொம்ப பெரிய ஆளு, உங்ககிட்ட இருக்கிற குப்பைகள் எல்லாம் வச்சு நீங்க நம்பின்னு இருக்காதீங்க. நீங்க மத்தவங்க இல்லன்னா நீங்க இல்ல. அத புரிஞ்சுக்கங்க. உங்ககிட்ட இருக்கிற எதுவுமே உங்கள காப்பாத்தாதுன்றது தான் உண்ம. புரியுதுங்களா? உங்களுடைய கருணையும், மனித நேயமும், இரக்கமும் தான் உங்கள காப்பாத்தும். இதெல்லாம் உலகத்துக்கு செட் ஆவாத விஷயம் தான். யாருக்குன்னா குடுங்க 5,000 10,000 குடுத்தா மனம் வலிக்க தான் செய்யும். ஆனா குடுத்து குடுத்து பாருங்க. செய்து பாருங்க. எல்லார் மேலயும் கருணையோட இருங்க. அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும். உங்கள கல் எடுத்து அடிக்கட்டும், உங்கள தப்பா பேசட்டும், எது வேணாலும் செய்யட்டும். நீங்க உங்களுடைய அன்பில் இருந்து விலகாம இருங்க. அதுதான் வந்து நீங்கள் இறைவனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய கைம்மாறு. உங்களுக்கே நீங்க செய்திருக்கின்ற மிகப்பெரிய கைம்மாறு. யாரோட உழைப்புக்கும், யாரோட உதவிக்கும் உங்களால ஈடு இணையே செய்ய முடியாது. நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு கழிப்பிடத்த பயன்படுத்துறீங்க, சுத்தமா இருக்குதுன்னா, அத சுத்தம் செய்தவங்களுக்கு அந்த கிரெடிட் போய் சேரும். இதெல்லாம் வந்து இந்த உலக ரீதியாலாம் புரிஞ்சுக்க முடியாது. நமக்காக ஒரு பல்லாயிரம் மக்கள், பல்லாயிரம் லட்சம் மக்கள் வந்து ஒரு ஒரு நாளும் பணி செய்றாங்க. எல்லாரையும் கரெக்ட்டா ஒரு ஒரு இடத்துக்கும், அவங்க செல்ல வேண்டிய இடத்துக்கு கரெக்ட்டா கொண்டு போய் சேர்க்குறாங்க. கவனமா வண்டி ஓட்டுறாங்க. ஆனா எல்லாருக்கும் மனக்குறையும், மன ஓட்டமும் இருந்துன்னே தான் இருக்குது. மன சிதலம் அடைந்த மனிதர்கள் தான் நம்ம எல்லாரும் நம்மளுக்கு உதவி செய்றவரா இருக்கிறாங்க. அதனால நீங்க யாரையும் எதிர்க்கிறதுக்கும், யாரும் இவங்க தப்புன்னு சொல்றதுக்கும் எந்தவித ஆதாரமும் இங்க இல்ல. ஏன்னா எல்லாருடைய பாதத்தில் தான் எல்லாருமே நடக்கிறோம். எல்லாருடைய கால்களும் ஒன்றுதான். அதனால யாரையும் நீங்க வந்து கீழானவர், மேலானவர்ன்னு பார்க்கவே முடியாது. கீழானவங்க இல்லாத வரைக்கும் மேலானவங்க இல்லவே இல்ல. அதனால கீழானவங்க, மேலானவங்கன்னு யாருமே இல்ல. எல்லாரும் அவங்கவங்களுக்கு இறைவன் என்ன அறிவு புகட்டப்பட்டிருக்கிறானோ, அந்த அறிவில இயங்கி மனித மக்களுக்கான உதவி தான் எல்லாரும் செய்றோமே தவிர, அதனால் ஈற்றப்படுற பொருள் வந்து இப்ப தூய்மை பணியாளருக்கு 10,000 தான் சம்பளம். ஆனா, ஐடி கம்பெனில வேலை செய்றவங்களுக்கு 1,00,000 2,00,000 சம்பளம். ரூ. 10,000 சம்பளம், 15,000 சம்பளம் வாங்குறவருக்கு உங்களால முடிஞ்ச உதவிய நீங்க செய்ய முடியும் தானே! புரியுதுங்களா? முடிஞ்ச உதவி செய்ய முடியும். அப்படிதானே? ஏதோ ஒண்ணு ஒரு ரூ. 10,000ல எப்படி வாழ்ந்துர முடியும்? அதே ரூ. 10,000 உங்ககிட்ட குடுத்தா எப்படி வாழ்வீங்க? அதுக்கு நீங்க ரூ. 100 ரூ. 200 ஏதோ மாசம் ரூ. 500 ரூ. 1000 குடுத்துடலாம்ல. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கன்றேன். இது நீங்க குடுக்குறீங்க, குடுக்காம போறீங்கன்னு இல்ல. இல்ல. இப்போ உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு பணம் குடுக்க வைக்கிறதுக்காக தானே இத பேசின்னு இருக்கிறேன். ஏன்னா, அவங்கலாம் ரொம்ப கடின உழைப்பாளிகள். ஒரு ரூ. 1000 வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய மன இறுக்கத்த போக்குது. நீங்க ஒரு ரூ. 1000 குடுத்தீங்கன்னா, ஏதோ ஒரு செலவு அவங்களுடைய மாத செலவுலருந்து ரிலாக்ஸ் ஆவுது. புரியுதுங்களா? உங்க வீட்ல வேலை செய்ய வரவங்க, உங்க வீட்ல பாத்திரம் வெளக்குறவங்க, உங்க வீட்ல வந்து சமைக்கிறவங்க, இவங்களெல்லாம் நீங்க கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்க. அவங்களுக்கு ரூ. 5,000 தான் சம்பளம். ஆனா, உங்களுக்கு 1,00,000 2,00,000 சம்பளம். நீங்க 2,00,000 வச்சுன்னு கஷ்டமா இருக்குது உங்களுக்கு. அவங்க ரூ. 5,000 வச்சுன்னு என்னாத்தான் வாழ்வாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சமாச்சு. ரூ. 5,000 சம்பளம் இருக்கிற இடத்துல ரூ. 10,000 குடுங்க. அவங்க உங்கள ரூ. 10,000 குடுத்து திமிரு நாயின்னு கூட பேசுவாங்க அவங்க அறிவுல இருந்து. எவ்வளோ சம்பளம் வாரி இறைக்கிறாங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா, நீங்க யாரோ ஒருவருடைய வாழ்விற்கான ஆதாரமா இருங்க பரவால்ல. அவங்க உங்கள தப்பா கூட சொல்லட்டும், நெறைய செலவழிக்கிறேன்னு கூட சொல்லட்டும். யாரோ ஒருத்தருக்கான வாழ்வின் ஆதாரமா இருங்க. அவங்களே புரிஞ்சுக்கலனாலும் பரவால்ல. புரியுது. உங்கள சுத்தி பாருங்களேன். எவ்வளோ கம்மியான சம்பளத்துக்கு, எவ்வளோ சிரமப்பட்ட வேலையெல்லாம் செய்றாங்க. ஒரு ரூ. 50 ரூ. 100 அதிகமா குடுத்து வாங்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க சாதாரணமா கீரை வாங்குற ஆயா கிட்டலாம் ரூ. 10 பேரம் பேசின்னு இருப்பீங்க. அந்த ஆயாவோட ஒரு நாள் வருமானமே ரூ. 500 தான். அந்த ரூ. 500ல ரூ. 100 ரூ. 200 தான் அந்த ஆயாவோட வாழ்வாதாரம். ஆனா உங்களுக்கு லட்சக்கணக்கிலயும், ஆயிரக்கணக்கிலயும் சம்பளம் இருக்கிறவங்க கிட்ட சொல்றேன். எப்படி அவங்கலாம் வாழ்வாங்க? என்ன பண்றாங்க? அவங்க என்னதான் செய்றாங்கன்னு நம்மளால கவனிக்க முடியுதா? ஆனா அவங்கலாம் சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கை. அந்த ஆயா கீரை புடுங்கின்னு வரலன்னா நம்மளுக்கு சத்து கிடையாது. ஏதோ சொல்றோம்ல என்ன இரும்பு சத்து. அந்த ஆயா இரும்பு சத்து தராங்க. எங்கேருந்தோ ஏதோ ஒரு இடத்துலருந்து புடுங்கின்னு வந்து இரும்பு சத்து நம்மளுக்கு தராங்க. ஆனா அந்த ஆயாக்கு இரும்பு சத்து இருக்குதான்னா தெரியாது நம்மளுக்கு. புரியுதுங்களா? சமநிலைக்கு வந்துடணும் நம்ம. நம்மளால முடியும்னா நம்ம செய்யலாம். இதனால நீங்க எந்த விதமாவும் உங்கள் வாழ்வு செதலமே அடையாது. நீங்க ஏழையா ஆயிடவே மாட்டீங்க. கொடுக்கறதுனால. புரியுதுங்க. மற்றவர்களுடைய பாரத்தை கொஞ்சமாச்சு சுமக்க முடியிறவங்களால சுமந்துக்கணும்.
நம்மளால முடியும்னா லைட்டா சுமந்துக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரூ. 10,000 வச்சுன்னு தூய்மை பணியாளர் அவரோட வேலைய நடத்தணும். ரூ. 15,000 வச்சு நடத்தணும். நமக்கு பன்மடங்கு பணம் இருக்குது. அதனால நம்மளுடைய வசதிகளையும், நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் கொஞ்சம் பெருக்கிக்கலாம். தப்பு கிடையாது. பெருக்கினே போய் என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்து தான் பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு அதையாச்சும் பண்ணி பார்க்கலாம்ல. கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்து, அத எல்லாருக்கும் சொல்லின்னு இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. மறைவாய் குடுத்துட்டு, அவன் நல்லபடியா இருக்கணுன்ற நல்ல எண்ணத்தோட ஏதோ ஒரு பணத்த குடுத்தீங்கன்னா, ஏதோ 100 200 அவருடைய அந்த நாளோட தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும், அந்த மாதத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் இருக்கிறது. உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க, பாத்திரம் வெளக்குறவங்க, சமைக்கிறவங்க, ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்சத 4000 கேட்டா 6000 குடுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவியா இருக்கும் அது. அவங்க அந்த பணம் என்ன பண்ணும்? அவங்களுடைய மன இறுக்கத்த கொஞ்சம் லேசாக்கி விடுதுல்ல. அந்த லேசான மன இறுக்கம் லேசாக்கி விட்டீங்கல்ல, அந்த லேசானது உங்களுக்கு கொஞ்சோண்டு கடவுள் பங்கு குடுப்பான். புரியுதுங்களா? நீங்க அதுக்காக கூட செய்ய வேணாம். கருணையா செய்யுங்க. எல்லார் மேலயும் கருணை வரட்டும். அவங்க பேச்சோ, நடத்தையோ உங்கள பாதிக்காத வண்ணம், அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான். அவங்க அப்படிதான் பேசுவாங்க, அப்படிதான் நடந்துப்பாங்க. அவங்களுக்கு புரியாது. அவ்வளோதான் அறிவு. அந்த குறைந்தபட்ச அறிவு இருக்கிறதுனால தான் அவங்கலாம் வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுது. அவங்களுக்கு அறிவு இல்லன்னு நெனச்சுக்காதீங்க. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, அவங்களுக்கு அறிவு இல்ல, இவ்வளோதான் அறிவு, அவங்க படிக்காதவங்கன்னு நினைக்கிறோம். அவங்க படிக்காததுனால தான் உங்க வீட்டு பாத்திரத்த வந்து கழுவுறாங்க. உங்க வீட்டோட துர்நாற்றத்தெல்லாம் போக்குறாங்க. அந்த அறிவு இருக்கு. அந்த கொஞ்சோண்டு அறிவு தான் உங்க வீட்ட தூய்மையா வச்சுக்குது. உங்களுக்கு நெறைய அறிவு இருக்கிறதா நெனச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு அறிவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நீங்க வச்சுன்னு இருக்கிற பொருட்களால நீங்க அவங்கள வேறுபடுத்தி பார்க்குறீங்க. மத்தபடி உங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. அவங்களோட குறைந்தபட்ச அறிவு தான் உங்களுடைய எல்லா விதமான வேலைகளையும் செய்ய வைக்குது. இந்த நாட்டையே சுத்தமா வச்சுக்குது. அவங்களும் உங்கள மாரி நான் படிச்சுட்டு ஐடி கம்பெனிக்கு போறேன், அங்க போறேன், நான் இன்ஜினியர் ஆகுறேன், டாக்டர் ஆகுறேன் அப்டின்னா, இந்த வேலையெல்லாம் எப்படி செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. எப்படி நாடு சுத்தமா இருக்கும்? கடவுள் அதற்காகவே படைக்கிறான் சிலர. அவங்க நெனச்சாங்கன்னா முன்னேறிக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஆனா சில அறிவு இன்பில்டாவே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க அந்த வேலைய செய்றதுனால எந்தவித சங்கடமும் எதுவும் படுறதில்ல. சந்தோஷமா தான் செய்றாங்க. அவங்களுக்கு தேவை ஏதோ கொஞ்சம் அதிகமான பணம். ஏதோ அவங்க வாழ்க்கைய நடத்துறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா அவங்க வாழ்க்கைய நடத்துறதுக்கு கொஞ்சம் அதிகமான பணம். அதனால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு பாருங்க. நான் சொல்றது எல்லாமே பிராக்டிகலான ஆன்மீகம். கண்ண மூடி உட்காந்து உங்களையே நீங்க ரூம் உள்ள உட்காந்து, அப்பாடா ஒரு ஹவர் செஞ்சுட்டோம். கடவுள் நம்மள அந்த மாரி ஆன்மீகம் கிடையாது. வலிக்கும். இதெல்லாம் நீங்க உங்ககிட்ட இருந்து ஒரு ரூ. 100 மத்தவனுக்கு ரூ. 200 மத்தவங்களுக்கு குடுக்கணும்னா வலிக்கும். குடுத்து பாருங்க. நீங்கள் சிறப்படைவீர்கள். புரியுதுங்களா? இந்த ஆன்மீகம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது எல்லாவற்றையும் கொடுப்பது. அதனால எல்லார்கிட்டயும் கருணையா இருந்து பாருங்க. வயதானவர்களிடத்துல அன்பு கூருங்கள். ஏன்னா, அவங்களோட வயது மொத்தத்தையும் நம்ம தான் திருடி சாப்பிட்டுருக்குறோம். அதனால எந்த பெருமையும் வச்சுக்காதீங்க. மொத்தமா நம்ம திருடி சாப்பிட்ட ஆள் தான். நம்மலாம் திருடர்கள் தான். எல்லாருடைய உழைப்பை திருடுற திருடர்கள் தான். அதுக்கு பணம் குடுத்தாலாம் மேட்ச் ஆவாது. அந்த உழைப்புக்கு, அந்த மன அழுத்தத்திற்கும், அந்த மனத பயன்படுத்தி செய்ற எந்த உங்களுக்காக பல மனிதர்கள் அவர்களுடைய மனத பயன்படுத்தி வேலை பார்க்குறாங்கல்ல. அதுக்கு எந்த ஈடும் உங்களால எதையுமே செய்திட முடியாது. நீங்க குடுக்குற ரூ. 200 ரூ. 300 தான் ஏதோ அவங்களோட மன இறுக்கத்த லைட்டா போக்கும். கொஞ்சம் ஏதோ சந்தோஷம் அடைவாங்க. குடுத்து பாருங்க நீங்க. சர்வருக்கு ஒரு ரூ. 500 குடுத்து பாருங்க அவரோட மகிழ்ச்சிய. அதெல்லாம் பண்ணி பாருங்க. பணம்லாம் காலி ஆயிடாது உங்ககிட்ட இருந்து. நீங்க செய்தீங்கன்னா நெறைய வந்துனே தான் இருக்கும். ஆனா பணம் மேல எந்த பிடிப்பும் வச்சுக்காதீங்க. அது பாட்டுன்னு செலவு பண்ணினே இருங்க. அது வந்துனே இருக்கும். இறைவன் மேல நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வை குறித்த எல்லா நம்பிக்கைகளும் இறைவன்கிட்டயே இருக்கட்டும். பொருளின் அடிப்படையில வச்சுக்காதீங்க. ஏன்னா பொருள் டிஸப்பியர் ஆயிடும். எப்ப வேணாலும் அது உடைஞ்சிரும், காணாம போயிடும். யாருனா எடுத்துப்பாங்க. அதனால இதெல்லாம் லேசா புரிஞ்சுங்க. இறைவன் அருளால் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நாளைக்கு வாங்க. இறைவன் போதுமானவன்.